ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியூ புக். இன்றைய அறிவியல் வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனான இயக்க விதிகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லெசன் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த லெசன் பார்க்க ஒரு சிம்பிளான ஒரு லெசன் மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 11 பக்கம் தான் நீங்க இதுல படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த 11 பக்கத்துல கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான லெசனா மாறிடும். ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு டீடைல்டா தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஆல்ரெடி இதே லெசனுக்கு 2 வீடியோஸ் போயிடுச்சு. அதாவது பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. இது பார்ட் 3 வீடியோ. ஓகேங்களா? சோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 1.1ல இருந்து 1.4 வரைக்கும் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வீடியோலயும் 1.4ல இருந்து 1.8 வரைக்கும் இருக்கக்கூடியது செகண்ட் வீடியோ கிளாஸஸ்லயும் கொடுத்திருக்கோம். இந்த 2 வீடியோவுமே உங்களுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இல்ல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் கிளாஸஸா இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இது நம்மளுடைய 5th கிளாஸ், அதாவது இந்த இயக்க விதிகள் குறித்து 3வது வீடியோ. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா, விசைனா என்ன, இயக்கம்னா என்ன, திசை வேகம்னா என்ன, முடுக்கம்னா என்ன, சோ அப்ப நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, திருப்பு திறனா என்ன, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடைல்டா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 1.4க்கு அடுத்து இருக்கக்கூடியது நியூட்டனுடைய செகண்ட் லா, அடுத்து நியூட்டனுடைய தேர்ட் லா, கணத்தாக்கு விசைனா என்னது, அதுக்கு அடுத்தது இந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே அடுத்தது செகண்ட் பார்ட்ல நம்ம பார்த்தாச்சு. சோ இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கக்கூடியது ரிமைனிங் இருக்கக்கூடியதுதான். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ 3 பார்ட்ஸ் போகுது, அவ்வளோ கண்டென்ட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா ஒண்ணும் இல்ல, இந்த புக் பேக் கொஸ்டின் இருக்குல்ல இந்த லெசன் பின்னாடி, அந்த கொஸ்டினை கூட நீங்க இந்த லெசனை நீங்க படிச்சுட்டு போய் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியாவே இருக்காது. கஷ்டமா இருக்கு. என்னதான் கேட்டிருக்கான், நம்ம ஒண்ணு படிச்சோம், ஆனா இங்க வேற ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கானே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் அதுவே நீங்க ப்ராப்பரா இந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இங்க என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிசிக்ஸோட பேசிக்ஸை இங்க கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த 3 வீடியோ கிளாஸஸ்மே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இயக்கவியலை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ இதுல இன்றைய வகுப்புல நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1.9ல இருந்து தான். ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு. ஒரு ராக்கெட்டை ஏவணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன விதி எல்லாம், என்னென்ன பிசிக்ஸ் லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்டனுடைய தேர்ட் லா, அதாவது நியூட்டனின் 3வது விதி, அதுக்கடுத்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 விதியும் பயன்படுத்தி தான் ஒரு ராக்கெட் ஏவுதல் நிகழ்வானது நடக்குது. இதுல நியூட்டனுடைய தேர்ட் லா அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லா ஒரு விசைக்கும் என்ன இருக்கும், ஒரு எதிர் விசை அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, அப்பதான் இன்னும் ஈஸியா இருக்கும். இங்க நியூட்டனுடைய 3வது விதி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. ஏங்கிற ஒரு பொருள் இருக்கு, அடுத்து பிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இப்ப ஏங்கிற ஒரு பொருள் போய் இந்த பி மேல மோதுச்சு அப்படின்னா இது ஒரு ஃபோர்ஸ கொண்டு போய் பிங்கிற ஒரு பொருள் மேல கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம போய் இன்னொரு பொருளை டிஸ்டர்ப் பண்றனாவே நம்ம ஒரு ஃபோர்ஸ கொடுக்குறோம். அப்ப ஏன் ஒரு ஃபோர்ஸ கொண்டு போய் பி மேல கொடுக்குது. அப்ப எஃப்ஏங்கிற ஃபோர்ஸ் இந்த பி மேல ஆக்ட் ஆகுது. இப்போ அந்த பி என்ன பண்ணுனா, அது சும்மா இருக்காது. நம்மள மாதிரிதான். சோ விசைனா நம்மள மாதிரிதான். என்ன பண்ணுவோம், நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அதுவும் ரிவெஞ்ச் எடுக்கும். நீ கொடுத்தல்ல, அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பி ஆனது என்ன பண்ணுனா, ஒரு எதிர் விசைய இந்த ஏ மேல மறுபடியும் கொடுக்கும். ஏ எவ்வளவு கொடுத்துச்சோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ் இந்த பி ஏ மேல திரும்ப கொடுக்கும். அதுக்கு பேர் தான் எதிர் விசை. சோ அப்ப ஏ கொடுத்த அளவுக்கே தான் பி திரும்ப கொடுக்கும். நம்ம மனுஷங்க மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினைக்காது அண்ட் குறைவா கொடுக்கணும்னு நினைக்காது ரிவென்ஸ்ல. சோ ஈக்குவலா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இந்த பொருட்கள் எல்லாமே செயல்படும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். சோ அடுத்தது, அப்போ ஃபோர்ஸ் ஏ அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பிக்கு ஈக்குவல். அப்ப ஏன் இந்த நெகட்டிவ் சைன் போட்டாங்க அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பட் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது ஆக்ட் ஆகுறதுனாலதான் இத மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதிர் விசைங்கிறதுனால மைனஸ் போடணுமா மேம், அப்படிலாம் கிடையாது. ஆப்போசிட்ல இந்த 2 ஃபோர்ஸஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. சோ அதனால ஒரு ஃபோர்ஸ்க்கு நீங்க மைனஸ் போடணும். அது விசைக்கு போட்டாலும் சரி, எதிர் விசைக்கு போட்டாலும் சரி, எதுக்கு மைனஸ் போட்டாலும் கரெக்டா தான் இருக்கும். பட் ஒன்னு பிளஸ்ல இருக்கணும், ஒன்னு மைனஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? இது அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா, இந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்றது என்னன்னா, ஒரு பொருள்
ஒரு இயக்கத்துல இருக்கு அப்படின்னா அது தொடர்ந்து இயக்கத்துல இருக்கும். சோ அதனால அதுல திசைவேக மாறுபாடு இருக்கும். அதனால அது முடுக்கத்துல மாறுபாடு இருக்கும். உந்தத்துல மாறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருள் மீது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலன்னா அந்த பொருள்ல இருக்கக்கூடிய உந்தமானது முதல்ல எவ்வளவு உந்தம் இருந்துச்சோ அதே உந்தம் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. சோ உந்தமானது மாறாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து உந்த அழிவின்மை விதி அப்படின்றது. அதாவது புறவிசை ஏதும் தாக்காத வரையில், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இந்த வேர்டு இல்லைன்னா இந்த விதிக்கு பொருளே இல்லாம போயிடும். புறவிசை ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் தான் இந்த லா வந்து செல்லுபடியாகும். ஓகேங்களா? ஒரு புறவிசை ஒன்று ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படக்கூடிய மொத்த நேர்கோட்டு உந்தமானது மாறாமல் இருக்கும் அப்படின்றாங்க. சோ இந்த விதியை வந்து நிரூபிக்கிறாங்க. நியூட்டனுடைய செகண்ட் லா, தேர்ட் லாவை வச்சு இந்த விதியை வந்து நிரூபிப்பாங்க. சோ அதையுமே இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. என்னன்னா இது வந்து பொருள் ஏ, இது பொருள் பி. ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அமைப்புல இருக்கு. இப்ப இந்த பொருள் ஏ உடைய நிறை, அதாவது மாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா m1. இந்த பொருள் ரெண்டாவதோடைய நிறை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா m2. ஓகேங்களா? இந்த பொருள் 1 எவ்வளவு திசை வேகத்துல போகுது அப்படின்னா u1 அப்படிங்கிற திசை வேகத்துல பயணிக்குது. அதுவே இந்த பொருள் ரெண்டானது பிங்கிறது u2 அப்படிங்கிற திசை வேகத்துல போகுது. அதாவது வெவ்வேறு திசை வேகங்கள்ல பயணிக்குது. ஆனா ஒரே அமைப்புல இருக்கக்கூடியது ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறது. ரெண்டுமே இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய உந்தமானது முதல்ல எவ்வளவு உந்தம் இருக்கோ அதேதான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. சோ அது எப்படி அப்படிங்கறத இங்க விளக்கியிருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஒருவேளை இந்த பொருள் ஒன்னோடையது ஏவோடையது இந்த திசை வேகமானது இந்த u2 விட அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணும்? வேகமா பயணிக்கும். வேகமா பயணிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த ஏங்கிற பொருள் என்ன பண்ணும்? பி மேல போய் மோதிடும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப ஏங்கிற ஒரு பொருளானது பிங்கிற பொருள் மேல மோதிடுது. அப்ப மோதும் போது FA அப்படிங்கிற ஒரு விசையை கொண்டு போய் இந்த பி மேல இது செலுத்திடும். கரெக்டா? அப்போ நியூட்டனுடைய தேர்ட் லா படி ஒரு பொருள் தன் மீது ஏதாவது ஒரு விசையை செலுத்துச்சுன்னா அந்த ரெண்டாவது பொருள் என்ன பண்ணும்? அதுக்கு ஈக்குவலான விசைய அந்த முதல் பொருள் மேல செலுத்தும். அப்ப இந்த பிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, இது எவ்வளவு கொடுத்தியோ அதே அளவுக்கு நானும் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி FB அப்படிங்கிற விசையில இது போய் இது மேல மோதிடும். மோதினத்துக்கு அப்புறம் இந்த கொலிஷன் ஆனதுனால, இந்த கொலாய்ட் நடந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, இதோடைய இனிஷியலா இருந்துச்சுல இந்த திசை வேகங்கள், இதோடது u1 இதோடது u2 இருந்துச்சா, அந்த வேகத்துல மாறுபாடு ஏற்படும். அப்ப வேகத்துல மாறுபாடு ஏற்படுதுன்னா திசை வேகத்துல மாறுபாடு ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல அதாவது ஃபாஸ்டா ரெண்டு பொருள் போயிடுச்சு, போயிட்டு இருக்கும் முட்டிக்குச்சுன்னா அதோட வேகத்துல கண்டிப்பா மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா? படுமில்லவா? ஏன்னா இந்த ஃபோர்ஸ்னால இங்க ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால இந்த திசை வேகத்துல மாற்றமாகும். அப்படி மாற்றம் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏங்கிற பொருள் இப்ப v1 மோதனத்துக்கு அப்புறமா v1 திசை வேகத்திலையும் பிங்கிற பொருள் v2 திசை வேகத்திலையும் போகுது. ஆனா மாஸ்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேங்களா? இதுதான். அப்போ இவங்க என்ன சொன்னாங்க? இனிஷியலா எவ்வளவு உந்தம் இருந்துச்சோ அதே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ இனிஷியலா இதுல எவ்வளவு உந்தம் இருக்கணும்? P equal to mass into velocity. அப்ப இதோடைய மாஸ் எவ்வளவு? m1 into velocity எவ்வளவு? u1 பிளஸ் அடுத்தது இந்த பொருளுடைய உந்தம் எவ்வளவுன்னு பாருங்க, m2 u2. ஓகேங்களா? அப்ப மொத்தமான உந்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா m1 u1 பிளஸ் m2 u2 தான் இந்த இனிஷியலா இருந்ததோட உந்தம். அதே மாதிரி கடைசியா எவ்வளவு உந்தம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பகுதியில உந்தம் கால்குலேட் பண்ணீங்கன்னா m1 v1 பிளஸ் m2 v2 அப்படின்னு வரும். ஏன்னா உந்தத்துக்கான ஃபார்முலா நிறை இன்ட்டு திசை வேகம் தான் u1 u2. இங்க v1 v2. அப்ப இந்த ரெண்டும் சமமா இருக்கும் அப்படிங்கறது தான் என்னன்னா உந்த அழிவின்மை விதி அப்படின்றாங்க. சோ இதை இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த செகண்ட் லா அதாவது தேர்ட் லாவை பயன்படுத்தி, அதாவது ஒரு விசைக்கு எதிர்விசை இருந்துச்சு அப்படின்னா எதிர்விசை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுபடி இவங்க சொன்னது கரெக்டா இருக்கணும்ல, இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஏங்கிற பொருள் எது மேல போய் விசையை செலுத்துது? பி. அப்ப பி உடைய வேகத்துல இது போய் ஒரு ஃபோர்ஸ் இங்க கொடுக்கறதுனால இந்த பிங்கிற பொருளுடைய வேகத்தில் மாறுபாடு ஏற்படும். அப்ப இந்த பியோட பொருள்ல தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறதுனால பியின் மீது ஏ செலுத்தக்கூடிய விசை, அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், நிறை இன்று முடுக்கம் அப்படின்னு சொல்லி
செகண்ட் லால நம்ம பார்த்தோம். அந்த செகண்ட் லா படி அவங்க இத டிஃபைன் பண்றாங்க. அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா செகண்ட் லாங்கிறது விசையின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. விசையின் விதியை பயன்படுத்தி தான் இந்த முதல் பொருள் எவ்வளோ ஃபோர்ஸ இந்த 2வது பொருள் மேலயும், இந்த 2வது பொருள் முதல் பொருள் மேல எவ்வளவு விசையை செலுத்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நியூட்டனுடைய செகண்ட் லாவான மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன், அதாவது நிறை இன்டு முடுக்கம் அப்படிங்கிறது தான் விசை. சோ இத பயன்படுத்தும் பொழுது இந்த ஏங்கிற போர்ஸ் பி மேல ஆக்ட் ஆகுறதுனால பி உடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா m2. அடுத்தது முடுக்கம் அப்படின்னா திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், காலத்தை பொறுத்து திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிங்கிற பொருள் ஃபைனலா எவ்வளவு திசை வேகத்துக்கு மாறுச்சு, v2க்கு மாறுச்சு. ஆனா இனிஷியலா என்னதுல இருந்துச்சு, u2ல இருந்துச்சு. அப்ப திசை வேக மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா v2ல இருந்து அதாவது u2 to v2 போயிருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் எனக்கு வேணும் மாறுபாடுங்கும் பொழுது, அப்ப v2 minus u2 டிவைடட் பை எதை பொறுத்து, காலத்தை பொறுத்து. அப்ப முடுக்கம் அப்படின்னா திசை வேக மாற்றம் பை காலம் அப்படிங்கிறது தான் முடுக்கம். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்கேன். திசை வேக மாற்றம் v பொருள்ல எவ்வளவு ஆயிருக்குன்னா v2 minus u2 காலம் அப்படிங்கும்போது t which is equal to விசை. ஓகேங்களா? இதுதான் FA விசை. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. m2 into v2 minus u2 by t2. அதே மாதிரி இப்ப இது என்ன பண்ணும், இந்த செகண்ட் பொருள் மேல விசை செலுத்திருச்சா, அப்ப இந்த செகண்ட் ரியாக்ட் பண்ணுமா, ரியாக்ட் பண்ணும்போது அதே ஈக்குவலான ஃபோர்ஸை இது திரும்ப கொடுக்கும். ஆனா இப்போ இந்த FBங்கிற ஃபோர்ஸ் வந்து எது மேல ஆக்ட் ஆகுது, m மேல, அதாவது ஏங்கிற பொருள் மேல ஆக்ட் ஆகுது. அப்போ இதோடைய திசை வேகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப இங்க ஒரு முடுக்கம் கால்குலேட் ஆகும். அந்த முடுக்கத்தையும் இந்த பொருளுடைய நிறையும் மல்டிபிள் பண்ணா இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத என்னால சொல்லிட முடியும். அப்போ FBங்கிறது இந்த FB ஃபோர்ஸ் B அப்படிங்கிறது இந்த முதல் பொருள் மேல ஆக்ட் ஆகுறதுனால முதல் பொருளுடைய நிறை m1 அண்ட் இந்த முதல் பொருளுடைய இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா u1. ஃபைனலா இந்த கொலிஷனுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டின்னு பாத்தீங்கன்னா v1. அப்போ ஃபைனலா இருக்கிறதுல இருந்து இனிஷியல மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் திசை வேக மாறுபாடு பை காலம் அப்படின்னா என்னது t. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப ஃபோர்ஸ் ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சா செகண்ட் லா வச்சு. சோ தேர்ட் லா என்ன சொன்னானுங்க, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்குனாங்களா, அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்றாங்க. பட் தேர்ட் லா யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுதுனால ஒண்ணுக்கு மைனஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அததான் இங்க போட்டிருப்பாங்க. சோ சால்வ் பண்ணீங்கன்னா m1v1 plus m2v2 equal to m1u1 plus m2u2 வருது. அப்ப முதல்ல இனிஷியலா இருந்த, அதாவது இது வந்து ஃபைனலா இருந்த உந்தம், இது இனிஷியலா இருக்கக்கூடிய உந்தம், இதுவும் ஃபைனலா இருக்கக்கூடிய உந்தம். mvனா என்னது, மாஸ் இன்டு வெலாசிட்டி which is உந்தம், அதாவது மொமெண்டம். சோ ரெண்டும் சமமா இருக்கு அப்படின்றோம். இதே தானே நம்மளுக்கு முன்னாடி வரணும் நம்ம சொன்னோம். கரெக்டா வந்துச்சா, mu into u1 sorry m1 u1 plus m2 u2 should be equal to m1 v1 plus m2 v2 னு கரெக்டா இவங்க சொன்ன மாதிரி நியூட்டனுடைய செகண்ட் லா தேர்ட் லா வச்சு இது கரெக்டா ஆயிடுச்சா. அப்ப இதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னாங்க, உந்த அழிவின்மை விதி. அதாவது இனிஷியலா எவ்வளவு உந்தம் இருக்கோ அது என்ன இருக்கும், கண்டிப்பா கடைசியிலும் இருக்கும் அப்படிங்கறதுதான் இதற்கான பொருள். புரிஞ்சுதா? சோ இந்த ரெண்டு லாவை தான் இந்த ராக்கெட் ஏவுதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு இங்க படிக்கும் பொழுது ஈஸியா புரியும். இவை இரண்டும் பயன்படுகின்றன. ராக்கெட்களில் உந்து கலன்கள், அதாவது ப்ரொப்பல்லன்ட் டேங்க் எரிபொருட்கள் திரவ அல்லது திட வடிவில் நிரப்பப்பட்டிருக்கும். ராக்கெட் மேல போனோம் அப்படின்னா எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் வந்து திரவ வடிவிலையோ இல்ல திட வடிவிலையோ நிரப்பப்பட்டிருக்கும். அவை எரியூட்டப்பட்டதும் வெப்ப வாயு ராக்கெட்டின் வால் பகுதியிலிருந்து அதிக திசை வேகத்தில் வெளியேறும். இப்படி ஒரு ராக்கெட் இருக்கு அப்படின்னா இந்த ராக்கெட்ல இருந்து இந்த வெப்பவாயு, இங்க இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் எரிந்து ஒரு வெப்பவாயு இப்படி அதிக திசை வேகத்துல கீழ் நோக்கி செல்றதுனால இதனால ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிரியேட் ஆகும். இந்த காற்றை இப்படி புஷ் பண்ணுதா, அப்போ இந்த வெப்ப காற்று கீழ் நோக்கி போறதுனால இங்க இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணும்னா இந்த மேல இருக்கக்கூடிய பொருளை மேல தள்ளும். சோ அதான். சோ அப்ப எதிர் விசை செயல்படும் சொல்றோம்ல, அது இங்கதான். அப்ப நியூட்டனுடைய தேர்ட் லா படி இது மேல போக ஆரம்பிக்கும். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அவை எரியூட்டப்பட்டதும் வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால் பகுதியிலிருந்து அதிக திசை வேகத்தில் அதாவது கீழ் நோக்கிய திசையில் அதிக வேகத்தில் வெளியேறுகின்றது. அவை மிக அதிக உந்தத்தை தருகின்றது. உந்தம் அப்படின்னா என்ன, P equal to mass into velocity. அப்ப திசை வேகம் அதிகமாச்சு அப்படின்னா உந்தமும் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகேங்களா? மாஸ் அதிகமானாலும் உந்தம் அதிகமாகும், திசை வேகம் அதிகமானாலும் உந்தமானது அதிகமாகும். மொமெண்டம் will increase with respect to mass and velocity. If velocity increases and momentum also increases. If mass increases, the momentum also increases. ஓகேங்களா? பட் எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணி தான் அதை சொல்லணுமே தவிர கண்மூடித்தனமா சொல்லிடக்கூடாது. இங்கதான்
இந்த உந்தத்தை சமன் செய்ய, அதாவது இப்படி ஒரு உந்தம் அதிகமாகுதுல கீழ. ஆனா உந்த அழிவின்மை விதிப்படி ஒரு பொருள் மேல வேற எந்த ஃபோர்ஸ், இப்ப ராக்கெட் மேல வேற எந்த ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகல. இதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இதனாலதான் இந்த உந்தம் இப்படி அதிகமாகுது. அப்ப இங்க உந்தம் அதிகமாகுதுன்னா இதை ஈக்குவலைஸ் பண்ணி ஆகணும்ல. சோ அதுதான் வந்து உந்த அழிவின்மை விதியில நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்து விசை எரிக்கூடத்தில் உருவாகி, அதாவது இப்படி ஒரு திசைவேகம் வெளியில இங்க இருக்கக்கூடிய எரிபொருளானது எரிந்து ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்துல வெளியில அதிக வேகத்துல வெளியில வருதுன்னும். அப்ப இப்படி வெளில வந்துருச்சுன்னா அந்த உந்தம், இந்த பொருள்ல இருக்கக்கூடிய உந்தமானது என்ன ஆயிடும், குறையுதுன்னு அர்த்தம். ஆனா ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய உந்தம் மாறுபடக்கூடாது அப்படிங்கறதா உந்த அழிவின்மை விதி. அப்போ இங்க இருந்து இந்த வெளியில போறதுனால ஏற்படக்கூடிய அந்த குறைவினை சரி செய்வதற்காக இங்க இருக்கக்கூடிய இந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய இன்னொரு எதிர்விசை என்ன பண்ணும்னா உந்தத்தை அதிகரிக்கும் அப்படிம்பாங்க. அதான் கொடுத்திருப்பாங்க. அப்போ இந்த உந்தத்தை சரி செய்ய அதற்கு சமமான எதிர் உந்து விசை எரிக்கூடத்தில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. அந்த அந்த விசையினை எதிர் விசையின் மூலமாக இந்த உந்தம் எவ்வளவு இங்க வெளியேறுகிறதோ அதே அளவுக்கு உந்தத்தை உருவாக்கி இந்த பொருளை நிலையா அதே உந்தத்துல இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்ளும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்ப ராக்கெட் உயர பயணிக்கும் போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய எரிபொருள் முழுவதும் எரியும் வரை அதை நிறையானது படிப்படியாக குறைகிறது. ஏன்னா நம்ம டேங்க ஃபுல் பண்ணிட்டு போவோம் ராக்கெட்ல. சோ அது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு அந்த டேங்கோடைய வெயிட் என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். ஏன்னா எரிபொருள் தீர்ந்துட்டே வருது. எரிபொருள் தான் என்ன ஆகுது, அந்த வெப்பமாக மாற்றப்பட்டு அது ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்துல கீழ் நோக்கி செயல்படுது. ஓகேங்களா? அப்ப நிறை குறைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ராக்கெட்டோட வெயிட்ங்கிறது குறையும். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய எரிபொருளுடைய அளவு குறையறதுனால அந்த ராக்கெட்டோடைய நிறைங்கிறது குறையுது. அப்ப நிறை குறைந்தால் என்ன ஆகும், உந்தமும் குறையணும். கரெக்டா? ஆனா அப்படி பண்ணக்கூடாது. உந்தம் குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படிங்கிறது தப்பா போயிடும். அப்போ அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக இந்த ராக்கெட் என்ன பண்ணுனா இந்த திசை வேகத்தை அதிகரிச்சிரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய குறைய அதன் திசை வேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது. ஏன் உந்த அழிவின்மை விதிப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இனிஷியலா இங்க என்ன உந்தம் இருந்துச்சோ அது கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுதான் உந்த அழிவின்மை விதி. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த மாஸ் ஆனது, அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த எரிபொருளானது எரிந்து தீர்வதனால் இந்த ராக்கெட்டோடைய எடையானது நிறையானது குறையுது. ராக்கெட்டோடைய நிறை குறைந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா உந்தமும் குறையும். ஏன்னா உந்தத்திற்கான ஃபார்முலா m×v. அப்ப இப்போ இது 2×10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு உந்தம், 20 உந்தம் இருக்கு. இப்ப இந்த மாஸ் வந்து குறையுதுன்ட்டேன். அப்போ 1 மாறுது. அப்போ 1×10 என்ன வந்துரும், உந்தம் 10ன்னு மாறிடும். சோ அப்படிங்கும் பொழுது இப்படி குறையக்கூடாது. ஏன்னா உந்த அழிவின்மை விதிப்படி முன்னாடி இனிஷியலா 20 இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் 20ங்கிறது மெயின்டைன் ஆகணும். அப்படிங்கும்போது இந்த மாஸ் குறையுது அப்படின்னா இதை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக அந்த ராக்கெட்டுடைய வெலாசிட்டி என்னவாயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப முன்னாடி 10ன்னு இருந்த வெலாசிட்டி இப்ப என்ன ஆயிடும், 20ன்னு மாறிடும். சோ அப்ப மறுபடியும் சேம் பொசிஷன் ஈக்குவல் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதுதான். அப்போ நிறைய குறைக்கிறதுனால திசை வேகமானது அதிகரிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அது அந்த உந்தத்தை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதான் உந்த அழிவின்மை விதிப்படி நிறை குறைய குறைய அந்த ராக்கெட்டோடைய எரிபொருள் தீர்வதனால் அந்த நிறை குறைய குறைய அதனுடைய திசை வேகத்தை கூட்டினால் மட்டுமே அந்த உந்த அழிவின்மை விதி மெய்ப்பிக்கப்படுது. சோ அதனாலதான் நிறை குறைய குறைய அதனுடைய திசை வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இந்த லா படி இதை சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட் ஆனது புவியீர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைகிறது. இந்த மாதிரி அந்த பொருள் குறைய குறைய, நிறை குறைய குறைய அதோடைய திசை வேகமானது மேல அதிகரிக்குது. அப்பதான் உந்தத்தை ஈக்குவல் பண்ண முடியும் அப்படிங்கறனால. சோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா திசை வேகம் வந்து இந்த புவியீர்ப்பு விசையை விட அதிகமாக இந்த புவியீர்ப்பு விசையை விட்டுட்டு போற அளவுக்கு அதிகமாயிடும். சோ அப்படி அதிகமாகிறது தான் வந்து விடுபடு வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேகத்தை எஸ்கேப்டு ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்கேப் ஸ்பீடை பத்தி நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது இப்போதைக்கு தேவையில்லை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 2 லாவுமே ஆக்ட் ஆகுது. புரியுதா? இதுல 2 விஷயம் இருக்கு. ராக்கெட் என்ன ஆகுது அப்படின்னா
மேல் நோக்கி போகும் பொழுது இது இப்படி மேல ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்றதுனால, அதாவது இங்க இந்த எரிபொருளானது கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுனால இந்த காற்று சுத்தி இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணும், இந்த ராக்கெட்டை மேல் நோக்கி தள்ளும். இது ஒண்ணு. அதுதான் நியூட்டனுடைய தேர்ட் லா. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த உந்த அழிவின்மை விதி மெயின்டைன் ஆகும். அப்ப உந்த அழிவின்மை விதி அப்படின்னா ஒரு பொருளுடைய உந்தமானது இனிஷியல் இருக்கிறதும் ஃபைனல் இருக்கிறதும் சேமா இருக்கணும். ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த எரிபொருளோட சேர்த்துதான் இந்த ராக்கெட்டோட நிறைன்னு சொல்லுவோம். எரிபொருள் எரிந்து தீர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, எரிபொருளுடைய அளவு குறையும் பொழுது இதுல இருக்கக்கூடிய உந்தத்துடைய அளவும் குறையும். ஆனா அதை குறைக்காம இருக்கணும் அப்படின்னா இதோடைய திசை வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும். அப்ப திசை வேகத்தை அதிகரிச்சு இந்த உந்த அழிவின்மை விதிய மெய்ப்பிக்கிறதுனாலதான் அந்த ராக்கெட் என்ன பண்ணுது, மேல போகுது. இல்லைன்னா அந்த ராக்கெட் மேல போகாது. ஓகேங்களா? சோ இந்த 2 லாவை பயன்படுத்தி தான் இந்த ராக்கெட் ஆனது செயல்படுகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஈர்ப்பியல் அப்படின்னா என்னது? ஈர்ப்பு விசை அப்படின்னா நம்மள பொறுத்த வரைக்கும் புவி ஈர்ப்பு விசைன்னு மட்டும் நினைப்போம். ஆனா ஒரு பொருளை ஈர்க்கக்கூடியது இப்ப சூரியன் கிட்ட கூட ஈர்ப்பு விசை இருக்கு. அதனாலதான் கோள்கள் எல்லாம் ஒரு வட்டப்பாதையில் சுத்தி வருகிறது. ஆனா புவியில இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஏன் நிலத்தை நோக்கி விழுது, மேல போட்டா ஏன் கீழே வந்து விழுதுன்னா புவி ஈர்ப்பு விசையினால. புவியிலிருந்து வரக்கூடிய அந்த இசையினால அந்த பொருட்கள் கீழே ஈர்க்கப்படுறதுனால அது புவி ஈர்ப்பு விசைன்றோம். அதுவே ஒரு சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் சுற்றி வருதுன்னா அது அந்த சூரியனுடைய ஈர்ப்பு விசையினாலதான் அந்த கோள்கள் எல்லாம் சுற்றி விடுகின்றது. இந்த மாதிரி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இருக்கும் அண்டத்துல. அதுதான் அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகள்களை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்தகவிலும், அதாவது இந்த மாதிரி 2 பொருள் இருக்கு, ஒரு அண்டத்துல 2 பொருள் இருக்குன்னா இந்த 2 பொருளுக்கு நடுவுல அந்த ஈர்ப்பு விசைங்கிறது இருக்குமா. அந்த ஈர்ப்பு விசைங்கிறது, அந்த ஈர்ப்பு விசைனா என்னது, ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்ங்கிறது இந்த 2 பொருளோடைய அந்த நிறையோடைய பெருக்கல் பலனுக்கு நேர்தகவல இருக்கும் அப்படின்றாங்க. இந்த பொருளுடைய நிறை என்ன, m1, இந்த பொருளுடைய நிறை m2. அப்போ அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் m1 into m2 அப்படின்றாங்க. பெருக்கல் பலன் இந்த நிறையும் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வருமோ அதுக்கு வந்து இந்த விசையானது நேர்தகவில் இருக்கும். நேர்தகவுனா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? அதுதான். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அதே அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்டா இருக்குமா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளுடைய மையத்துக்கும் இந்த பொருளுடைய மையத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த டிஸ்டன்ஸ்க்கு இருமடிக்கு, இந்த டிஸ்டன்ஸோட இருமடி, அப்ப ஆர் இருந்துச்சுன்னா இருமடினா r². அந்த r²ங்கிறது இந்த ஃபோர்ஸ்க்கு எதிர்த்தகவுல இருக்குமா. புரியுதுங்களா? சோ அப்ப ஒவ்வொரு பொருளும் பிற துகள்களை ஒரு குறிப்பிட்ட விசையின் மதிப்பில் ஈர்க்கிறது. அப்ப அந்த விசையானது நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்தகவிலும் அப்படின்னா இந்த 2 பொருளுடைய நிறைகளை பெருக்கல் பலன் இந்த விசைக்கு நேர்தகவுல இருக்கும். அப்ப F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 into m2 அப்படின்னு எழுதிடலாம். அது மட்டும் இல்லாம அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த பொருளுடைய மையம் எங்க இருக்கு, இந்த பொருளுடைய மையம் எங்க இருக்கு. அப்ப இந்த இடைப்பட்ட தொலைவை ஆர்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதோடைய இருமடிக்கு தான் எதிர்த்தகவுல இருக்கும். அப்ப r², இந்த r²ங்கிறது ஃபோர்ஸுக்கு எதிர்த்தகவுல இருக்குன்னா 1/ல எழுதணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நேர்தகவுனா அப்படியே எழுதணும், எதிர்த்தகவுனா 1/ல எழுதணும். புரிஞ்சுச்சா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இவ்விசை எப்போதும் ஈர்ப்பு விசை ஆகும். இவ்விசை நிறைகள் அமைந்துள்ள ஊடகத்தை சார்ந்ததல்ல. இந்த நிறைகள் எந்த ஊடகத்துல இருக்கோ அந்த ஊடகத்தை சார்ந்தெல்லாம் இருக்காது. 2 பொருள்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையை மட்டும்தான் கன்சிடர் பண்றாங்களே தவிர அது இருக்கக்கூடிய அந்த மீடியத்தை பொறுத்து கிடையாது அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதேதான் இப்ப நம்ம இங்க எழுதின பாயிண்ட்ஸே தான் வந்து இங்கேயுமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So, force is directly proportional to force விசையானது நேர்தகவில் இருக்கும் m1 m2 இதோடைய நிறைகளுக்கு. அதுவே இந்த 2 நிறையுடைய மையத்திற்கு இடைப்பட்ட இந்த தூரத்தின் இருமடிக்கு எதிர்தகவில் இருக்கும். இப்ப இந்த 2ஐயும் எப்படி இணைத்து எழுதலாம்? F directly proportional to m1 into m2 and 1/, அதாவது 1/, இருக்குன்னா டிவைட்ல இருக்குன்னு அர்த்தம், டிவைடட் பை r² எழுதலாமா. அப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறத வந்து நம்ம ஒரு வேல்யூவை மாத்தும் பொழுது இந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும். இங்க நம்ம யூஸ் பண்ணது இந்த g அப்படிங்கிற கான்ஸ்டன்ட், அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை இங்க யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா கிராவிடேஷனல் பத்தி ஈர்ப்பியல் மாறிலி வந்து யூஸ் பண்ணும். ஏன்னா ஈர்ப்பியலை பத்தி படிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது ஈர்ப்பியல் மாறிலி அப்படிங்கிறத பயன்படுத்திக்கணும். அப்ப ஈர்ப்பியல் மாறிலி இன்ட்டு m1 into m2 டிவைடட் பை r². புரிஞ்சுச்சா? அதாவது இந்த 2ஐயும் அப்படியே கம்பைன் பண்றாங்க. F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2ன்னு இருக்கு. அடுத்தது F
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப எஃப் ஈக்குவல் டு இது டைரக்டர்னா அப்படியே மேல நியூமரேட்டர்ல வரணும். இது டினாமினேட்டர்ல இருக்கனால ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? இது ஈக்குவல் போடும்போது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணும். இங்க ஈர்ப்பியல் விசைங்கிறதுனால ஈர்ப்பியல் கான்ஸ்டன்ட் ஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி, அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் உடைய மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இருந்தாதான் கால்குலேஷன் போட முடியும். 6.674 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் 2, அதாவது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர் அப்படிங்கறத இப்படி எழுதிருக்காங்க. ஏன்னா கீழே இருக்கிறது மேல போகும்போது மைனஸ்ல எழுதுவாங்க, இங்க மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இதான் அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கம். இதை யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து ஃபோர்ஸ் தான். இதுவும் இப்ப எப்படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன்றோம்ல, இது நார்மல், எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். இந்த எஃப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஈர்ப்பியல் அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கானது. ஓகேங்களா? சோ அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிருப்போம், வேற ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் புவியீர்ப்பு முடுக்கம் ஜி அப்படின்னா என்னது? அதாவது கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷ்ல. புவியீர்ப்பு அப்படின்னா கிராவிடேஷனல், முடுக்கம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்ட் ஆக்சிலரேஷன். அதாவது திசை வேகம். முடுக்கம்னா என்னது? திசை வேக மாற்றம் பை காலம் அப்படிங்கிறது தான் வந்து முடுக்கம். அதாவது திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் எந்த காலத்தை பொறுத்து அப்படிங்கிறது தான் வந்து முடுக்கம். பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தினால், அதாவது இந்த ஃபோர்ஸ்னால, இதுதான் புவியீர்ப்பு விசை. சோ இந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அதன் திசை வேகம் படிப்படியாக குறையும். அதாவது மேல தூக்கி வீசுறீங்க அப்படின்னா மேல போகும்பொழுது என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய வேகம் வீசும் பொழுது இங்க இருந்து இப்படி இந்த பொருள் மேல போகுதுன்னா இங்க வந்து அதோடைய வேகம் அதிகமா இருக்கும். அப்படியே மேல போக 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 அதோடைய வேகமானது குறையும். அதோடைய குறையறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பொருள் மேல போயிட்டு மறுபடியும் என்ன வந்துடணும், கீழே வந்தாகணும். அப்ப கீழே வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடியது என்னது? அந்த புவியீர்ப்பு விசை. அந்த புவியீர்ப்பு விசையினாலதான் இது என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளை நம்ம மேல தூக்கி எரிஞ்சோம்னா அதோடைய திசை வேகம் அது மேல செல்ல 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 என்ன ஆகும்னா அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும்னா இதோடைய வேகம் 0 ஆயிடும். அப்ப அது எந்த பாயிண்ட்ல 0 ஆகுதா அங்க இருந்து அப்படியே திரும்ப வந்து கீழே விழுந்துரும். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க எரியும் பொழுது ஒரு வேகத்துல எரிஞ்சிருப்பீங்க. அந்த வேகம் எப்போ 0வா ஆகுதோ அப்ப அந்த பொருளானது ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிடும். சோ ரிட்டர்ன் வரும்பொழுது அது ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழே வந்து விழுந்துரும். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அதன் திசை வேகம் ஈர்ப்பு விசையின் தாக்கத்தினால் இங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இப்படி இழுக்குது. ஆனா நீங்க மேல போட்டு இது பண்றீங்க. அப்படிங்கும் போது அந்த வேகமானது குறையும். சோ குறையும். ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அந்த மதிப்பு முழுமையாக சுழி ஆகிறது. சோ இப்ப நம்ம எரிஞ்ச அந்த வேகமானது ஒரு பாயிண்ட்ல வந்து 0 ஆயிடும். அந்த வேகம் 0 ஆகும் பொழுது அந்த பொருள் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அதுதான் கீழே வருதுன்னு அர்த்தம். ஈர்ப்பு விசையினால் கீழே விழும் பொழுது அதன் திசை வேகம் தொடர்ந்து மாற்றம் பெறுகிறது. அப்ப மேல 0 ஆச்சுல, மறுபடியும் என்ன ஆகுது? ஈர்ப்பு விசையின் காரணமா கீழ் நோக்கி அது வேகமா வருமா? சோ அதுதான். அப்போ மேல போகும்போது வேகம் அப்படியே மாறிக்கிட்டே போச்சு, குறைஞ்சிட்டே போய் 0 போயிட்டு மறுபடியும் என்ன ஆகுது? கீழே வரும்பொழுது மறுபடியும் வேகம் அதிகரிக்கும், ஈர்ப்பு விசைக்கு மாறும். கரெக்டா? சோ அப்ப இனிஷியலா இந்த பொருளை நான் எரியும் பொழுது ஒரு வேகத்துல நான் எரிஞ்சேன். ஆனா திரும்ப வரும் பொழுது வேற ஒரு வேகத்துல வரும். அதுவும் இல்லாம நடுவுல இந்த இன்பிட்வீன் டைம்ல ஒரு டைம் வந்து அந்த அதோடைய வேகம் 0 ஆயிருக்கு. சோ அப்ப இந்த ஓவரால் ஜேர்னில மேல போய் கீழே வரத்துக்குள்ள அதோடைய திசை வேகத்துல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த மாற்றத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா மேல இருந்து அந்த பொருள் கீழே வரதை மட்டும்தான் இங்க கன்சிடர் பண்ணுவாங்க. மேல இருக்கும் பொழுது, அதாவது அந்த பொருள் இதுக்கு மேல மேல போக முடியாது அப்படிங்கும் பொழுது அதோடைய வேகம் 0 ஆயிருக்கும். சோ அந்த 0ங்கிற திசை வேகத்துல இருந்து மறுபடியும் ஈர்ப்பு விசையினுடைய காரணமாக அந்த ஈர்ப்பியல் முடுக்கம் எவ்வளவோ அதுக்கேத்த அளவுக்கு இது கீழே வந்திருக்கும். சோ அதான் இங்க கொடுத்திருப்பான். இது அப்பொருளுக்கு முடுக்கத்தை ஏற்படுத்தும். ஈர்ப்பு விசை என்ன பண்ணும்? அந்த பொருள் கீழே வரும் பொழுது அந்த திசை ஒரு குறிப்பிட்ட வேகம், அதாவது மேல போயிட்டு 0 ஆயிடுச்சு. இப்ப இந்த பொருள் கீழே விழுது அப்படின்னா ஒரு வேகத்துல வந்துதான் கீழே விழ முடியும். அப்ப 0ல இருந்து இந்த ஈர்ப்பு விசை காரணமாக ஒரு வேகமானது இது பெறுகிறது. அப்போ 0ல இருந்து ஒரு வேகம் பெறுதுன்னா அதோடைய திசை வேகத்துல மாறுபாடு ஏற்படுகிறது. இந்த முடுக்கத்தை தான் ஈர்ப்பியல் முடுக்கம், அதாவது புவி ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது அப்பொருளுக்கு முடுக்கத்தினை ஏற்படுத்தும். இந்த முடுக்கம் புவியீர்ப்பு விசையினால் ஏற்படுவதனால் இதனை புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றோம். கிராவிடேஷனல் போர்ஸ்னாலதான் இந்த வேகத்துல சேஞ்சஸ் நடக்குது. அதனால இது வந்து புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றோம். நான் மறுபடியும் சொல்றேன்.
முடுக்கம் அப்படின்னா காலத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினை முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு பொருள் மேல போயிடணும்னா இதோடைய திசைவேகம் 0 ஆயிடுச்சு. 0 ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அதால போக முடியாது. அப்போ அங்கிருந்து கீழே விழும். ஏன் கீழே விழுது அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலதான் கீழே விழுது. அப்போ இங்க இதோட வெலாசிட்டி 0ன்னு இருந்தது. இந்த ஈர்ப்பியல் விசை காரணமாக இந்த பொருள் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தை பெற்று கீழே வருது. அப்போ இந்த வரும் பொழுது அதோடைய வேகமானது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். 0 இல்லாம வேற ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த திசைவேக மாற்றம் எதனால நடக்குதுன்னா இந்த ஈர்ப்பியல் விசையினால, புவியீர்ப்பு விசையினால நடக்கிறதுனால இந்த முடுக்கத்துக்கு புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? புவியீர்ப்பு முடுக்கத்துடைய சராசரி மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த செகண்ட் ஸ்கொயர் மேல எழுதுனா செகண்ட் பவர் -2 எழுதணும். அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? மீட்டர் வினாடி த பவர் -2. இதன் பொருளானது தடையின்றி கீழே விழும் பொருளின் திசைவேகம் ஒரு வினாடிக்கு 9.8 மீட்டர் பர் செகண்ட் என்ற அளவில் மாற்றம் பெறுவதாகும். அதாவது ஒரு பொருளுடைய வெலாசிட்டி கீழே விழுது அப்படின்னா ஒரு பொருளுடைய வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில விழுந்தாதான் இந்த பொருளானது இவ்வளவு முடுக்கத்தை இருக்கும் அப்படின்றோம். ஏன்னா முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன? முடுக்கம்னா வெலாசிட்டி பை அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம்னுமா. அப்ப இந்த சேஞ்சஸ்மே வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை இந்த டைமுக்கு ஒரு செகண்ட் கீழே போடுவீங்க. அப்ப இன்ட்டு செகண்ட் வரும். அப்ப இந்த முடுக்கத்துடைய ஃபார்முலாங்க 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு மாறுறதுக்கான காரணம் இதுதான். ஓகேங்களா? இங்க கொடுத்திருக்கிறது திசைவேகம். அப்போ கீழே விழக்கூடிய ஒரு பொருளுடைய திசைவேகம் ஒரு வினாடிக்கு 9.8 மீட்டர் பர் செகண்ட் என்ற அளவில் மாற்றம் பெறுகிறது. அதனாலதான் இந்த அளவுக்கு மாற்றம், திசைவேக மாற்றம் இருக்கிறதுனாலதான் இதோடைய முடுக்கமானது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது முடுக்கம், இங்க கொடுத்திருக்கிறது திசைவேக மாற்றம். ஓகேங்களா? முடுக்கம் அப்படின்னா திசைவேக மாற்றம் பை காலம்னு போடணும். அப்ப திசைவேக மாற்றத்தோட யூனிட் தான் வந்து மீட்டர் பர் செகண்ட். அப்ப இத மறுபடியும் காலத்தால டிவைட் பண்ணும்போது 2 செகண்ட் ஆயிடும். அதாவது மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை செகண்ட் அப்படிங்கும் பொழுது இது மேல போகும். அப்ப மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட். அதாவது இங்க இருக்கிறது இங்க கீழே வந்துருச்சுன்னா செகண்ட் இன்ட்டு செகண்ட் செகண்ட் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஜியின் மதிப்பு புவியில் அனைத்து இடங்களிலும் ஒரே மதிப்பாக இருக்காது அப்படின்றாங்க. அந்த புவியீர்ப்பு மதிப்பு இருக்கு பாருங்க, இந்த ஜி புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பானது ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். நிலநடுக்கோட்டு பகுதியில ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி துருவ பகுதியில ஒரு மாதிரி இருக்கும். அத அடுத்த பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க டீட்டெயில் தான். அடுத்து ஜி மற்றும் ஜிக்கு இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்றாங்க. இந்த ஜிங்கிறது என்னது? ஸ்மால் ஒன், புவியீர்ப்பு முடுக்கம், அதாவது கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன். அதுவே இந்த ஜிங்கிறது ஈர்ப்பியல் மாறிலி, இங்கிலீஷ்ல கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. எம் என்ற நிறையுள்ள ஒரு பொருள் ஒன்று ஓய்வு நிலையில் புவி பரப்பின் மீது உள்ளது. அதாவது இது வந்து எர்த்னு வச்சுக்கோங்க. எம்னு நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருளானது இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த பொருளானது இந்த புவி பரப்பு, இது எர்த், இந்த பெரிய சர்க்கிள் வந்து எர்த் பூமி. இந்த பூமி மேல ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுடைய நிறை என்னன்னா எம். அதான் இங்க கொடுத்திருக்கான். எம் என்ற நிறையுள்ள ஒரு பொருள் ஒன்று ஓய்வு நிலையில் புவி பரப்பின் மீது உள்ளது. இது ஓய்வு நிலையில தான் இருக்கு, ரொட்டேட்லாம் ஆகல. ஓகேங்களா? பொருளின் மீது செயல்படும் இரு விசைகள் கீழ்கண்டவாறு கணக்கிடலாம் அப்படின்றாங்க. எம் என்பது புவியின் நிறையாக கொள்வோம். இந்த எம் அப்படிங்கிறது இந்த எர்த்தோடைய நிறை. இந்த ஸ்மால் எம் அப்படிங்கிறது இந்த பொருளுடைய நிறை. ஓகேங்களா? இது பொருள், இது வந்து பூமி. சோ இந்த புவியோடைய நிறை எம்னும் இந்த பொருளுடைய நிறை எம். அடுத்தது இந்த இடத்துல வந்து புவியினுடைய ஆரம் வந்து 6378 கிலோமீட்டர், தோராயமா 6400 எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. எக்ஸாக்டா சொல்லணும், ஜஸ்ட் தோராயமா எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. சோ நம்ம இதையே எடுத்துப்போம். இந்த கால்குலேஷன் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். 6378 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதிப்படி புவிக்கும் பொருளுக்கும் உள்ள ஈர்ப்பு விசை என்னது? F அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சோம். G m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அதாவது ரெண்டு பொருளுக்கு இருக்கக்கூடிய அந்த மாச மல்டிபிள் பண்ணி அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணி கீழே போடணும்னு படிச்சோமா? சோ அப்ப அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. F ஈக்குவல் டு புவியியல் மாறிலி யூஸ் பண்ணிக்கணும். இதுல பூமியோடைய நிறைங்கிறது m, இந்த ஆப்ஜெக்டோடைய நிறைங்கிறது m, ஸ்மால் m. அப்ப G கேபிட்டல் M இன்ட்டு ஸ்மால் m. ஏன்னா
force is directly proportional to product of the mass of the two product of the மாஸ். ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸோட மாஸோடைய ப்ராடக்ட் டிவைடட் பை இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் அப்படிங்கிறது ஆர்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர்ட் அதுதான் வந்து கீழே போடணும். ஓகேங்களா? ஸோ ஆர் ஸ்கொயர்ட் இவ்வளவுதான் அங்க கொடுத்ததே தான். ஆனா இங்க அந்த நிறைய மட்டும் M1 M2ன்னு இருந்தது M ன்னு மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். இதே போல் பொருள் மீது செயல்படும் விசையின் மதிப்பை நியூட்டனின் இரண்டாவது விதிப்படியும் கணக்கிடலாம். இப்போ இந்த பொருள் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வந்து நீங்க புவியீர்ப்பு மாறிலி பயன்படுத்தி இருக்கனால இது புவியீர்ப்பு விசை. ஓகேங்களா? ஆனா இந்த பொருள் மீது இந்த பொருள் மீது எவ்வளவு விசை செயல்படுகிறதுங்கிறத நியூட்டனுடைய செகண்ட் லா படியும். ஏன்னா செகண்ட் லா என்னது? விசையின் விதின்னு சொல்லக்கூடியது. அப்ப F=m×a செகண்ட் லா. இதுலயும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. விசையானது பொருளின் நிறைக்கும் முடுக்கத்திற்கும் உள்ள பெருக்கற்பலனாகும். அதாவது நியூட்டனுடைய செகண்ட் லா படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அதாவது நிறை இன்டு முடுக்கம் அப்படின்றோம். இங்கு பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதனால், அதாவது பொருளுடைய முடுக்கமானது புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு, ஏன்னா இங்க இந்த புவியுடைய ஈர்ப்பு விசையினாலதான் முடுக்கம் அடையுது அந்த பொருள். சோ அதனால புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமா இருக்கிறதுனால இந்த ஆக்சிலரேஷன் முடுக்கத்தை புவியீர்ப்பு முடுக்கம்னு எடுத்துக்கிறாங்க. சோ அப்ப mg மாத்திக்கலாமா? a is equal to g-னா அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் என்ன சொன்னீங்க, ஒரு பொருள் மேல போயிட்டு அது மேல இருந்து கீழே வருதுன்னா ஈர்ப்பு விசையின் காரணமா தான் கீழே வருது. அப்போ இந்த இடத்துல ஈர்ப்பு விசையின் காரணமா தான் இந்த பொருளானது இந்த பூமி மேல இருக்க முடியுது. கரெக்டா? அப்ப ஈர்ப்பு விசையின் காரணமா இந்த பொருள் இந்த பூமி மேல இருக்குதுன்னா இந்த ஈர்ப்பு விசையினால உண்டாகக்கூடிய அந்த திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினை புவியீர்ப்பு முடுக்கம்னு தான் சொல்லுவோம். அதுதான் ஜிங்கிறோம். அப்போ இந்த பொருள்ல இருக்கக்கூடிய முடுக்கம் ஜின்னு எடுத்துக்கணும். அப்ப F=mg அப்படின்றலாம். F=mg அப்படிங்கறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எடைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொருளுடைய எடையும் அந்த பொருள் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் சேம் அப்படின்றாங்க இந்த இடத்துல. சோ அப்ப இவற்றை சமன் செய்ய இந்த ஃபோர்ஸ் படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் என்னது? mgனுமா நியூட்டனோட செகண்ட் லா படி. அதுவே இந்த பொது ஈர்ப்பியல் விதிப்படி என்னன்னு கண்டுபிடிச்சோம்? F=gmmr². அதாவது இங்க கொடுத்திருப்போம் பாருங்க. F=gmmr². ரெண்டுமே விசைதான். இந்த பொருள் புவியீர்ப்பு விசையினாலதான் இந்த இது மேல இருக்குன்னு சொன்னோம். அப்ப நியூட்டனோட லாவும் கரெக்டா தானே இருக்கணும். அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்றாங்க. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும் பொழுது mg=gmm/r² வருதா? எனக்கு தேவை இந்த g மட்டும்தான், புவியீர்ப்பு முடுக்கம். அப்ப இந்த m ஆனது இங்க கீழே வந்துரும். அப்போ இது எப்படி இருக்கு? mg=g, இது புவியோடைய நிறை, பொருளுடைய நிறை டிவைடட் பை r². ஓகேங்களா? இந்த mக்கு இந்த m கேன்சல் ஆகி போயிடும். ஏன்னா இந்த m இங்க வருமோ கீழே வரும். கீழே வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நான் இப்படியே பண்ணிட்டேன். அப்ப ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம். முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன? gm/r². அவ்வளவுதான். சோ இப்படிதான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. இச்சமன்பாடு ஜி மற்றும் ஜி இவற்றிற்கிடையே, அதாவது ஸ்மால்க்கும் கேபிட்டலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பினை அளிக்கிறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஒரு ஜி அப்படிங்கிறது அந்த புவியோடைய நிறை மற்றும் அந்த ரெண்டு பொருள்களுக்கு இடைப்பட்ட, அதாவது புவியினுடைய ஆரத்தின் வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டா என்ன வருமோ அதுதான் வந்து இந்த புவியீர்ப்பு முடுக்கமா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது புவியோடைய நிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்றாங்க. சோ இதுல இந்த g=gmr² இருக்குல்ல, இந்த கேபிட்டல் M எதை நம்ம எடுத்துக்கிட்டோம்? கேபிட்டல் Mன்னு புவியினுடைய நிறை தானே. அப்ப இந்த ஃபார்முலா வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா புவியோடைய நிறையை கண்டுபிடிக்கலாம். அப்போ எனக்கு தேவை M, அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் இந்த கொண்டு வருங்க. g×r². இந்த மேல இருக்கக்கூடிய g ஆனது கீழே வரும்போது கீழே வந்துடும். அப்ப M. சோ இப்படிதான் இந்த ஃபார்முலாவை மாத்தி எழுதிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இந்த M மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த R இங்க டிவைட்ல இருக்கறனால இந்த சைடு வரும்போது மல்டிபிள்ல வரும். அப்ப gr². இந்த gmன்னு இருக்கா, மல்டிபிள்ல இருந்தா இந்தாண்ட வரும்போது என்ன வரணும்? டினாமினேட்டர்ல வரணும். அப்ப டிவைடட் பை ஜின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா படி இத புவியோடைய நிறையை கண்டுபிடித்தால் எவ்வளவு வருதுன்னா 5.972 × 10⁻24 கிலோகிராம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். எப்படின்னு தெரியுமா? எக்ஸாக்டா இது இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண முடிஞ்சு. இப்ப மாஸ் ஈக்குவல் டு ஜியோட வேல்யூ என்னது? 9.8 மீட்டர்/செகண்ட்² இன்ட்டு ஆர். ஆரம் என்னதுன்னா இதுதான் ஆரம். ஓகேங்களா? சோ இந்த ஆரத்தை அப்படியே போட்டுக்கோங்க. 60, இது கிலோமீட்டர்ல இருக்கு, மீட்டர்ல மாத்திக்கோங்க. 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். அப்ப 63.8 × 1000 வரணும். ஓகேங்களா? இதுதான் ஆரம். சோ இந்த ஆரத்தை நீங்க இங்க மல்டிபிள் பண்ணுங்க. 63
78 into 10 power 3 into again ஏன்னா r squared அதனால மறுபடியும் எழுதணும். அதாவது என்ன கொடுத்தோம்? m equal to g. g ஓட வேல்யூ என்னது? 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரா இன்ட்டு ரேடியஸ்ங்கும் பொழுது 6378 இன்ட்டு 1000 போட்டாதான் மீட்டர்ல மாறும். ஏன்னா இது மீட்டர்ல இருக்கறனால நான் மீட்டருக்கு மாத்தணும். ஸோ அப்ப மீட்டருக்கு மாத்திக்கோங்க. 6378 இன்ட்டு 10 power 3 மீட்டர் இன்ட்டு 6378 இன்ட்டு 10 power 3 மீட்டர் டிவைடட் பை இது எல்லாத்தையும் சேர்த்து எதால வைக்கணும்? ஜி. ஜியோட வேல்யூ என்ன நீங்க கொடுத்துருக்காங்க? 6.674 into 10 power minus 11 Newton meter square and kilogram divided by kilogram square போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து மீட்டர் ஸ்கொயர்டு இருக்குல்ல, இந்த மீட்டர் ஸ்கொயர்டு வந்து இங்க இருக்க மீட்டர், இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிடும். அடுத்தது இங்க கிலோகிராம் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க நியூட்டன் இருக்குல்ல, இந்த நியூட்டனுடைய வேல்யூவே வந்து உங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் வந்து ஒரு நியூட்டனுடைய வேல்யூ. உங்களுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம பார்த்திருப்போம் நியூட்டனோட இதுல. இதோ இங்க இருக்கு பாருங்க. 1 நியூட்டன்னா என்னது? 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டுங்கிறது தான் 1 நியூட்டன். இப்போ நம்ம இங்க எழுதின இந்த நியூட்டன் அப்படிங்கிறதையும் இந்த யூனிட்டுக்கே மாத்தணும். இங்க என்ன இருக்குல்ல, சோ அதையும் நான் இந்த ஆபரேஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்றேன். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர்னு இருந்துச்சா? சோ அப்ப நியூட்டன்ங்கிறது என்னதான்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு இன்ட்டு இந்த மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் இருக்குன்னா இந்த கிலோகிராமுக்கு இந்த 1 கிலோகிராம் கேன்சல் ஆகி போயிடும். அடுத்தது மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு கிலோகிராம், இந்த மீட்டர் ஸ்கொயர் இந்த மீட்டர் ஸ்கொயர் கேன்சல், இந்த நியூட்டன் இருக்கிறதுனால ஒரே ஒரு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மட்டும் இங்க வரும். இந்த செகண்ட் ஸ்கொயருக்கு இந்த செகண்ட் ஸ்கொயர் கீழே இருக்கக்கூடிய இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிறது மட்டும் தான் ஆன்சர் ஆகும். மீதி இருக்கிற வேல்யூ எல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get this one. ஓகேங்களா? சோ இப்ப இங்க அப்ராக்சிமேட்டா கொடுத்திருக்காங்க 5.972 into 10 power 24 கிலோகிராம் அப்படின்னுட்டு. இது இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த புவியின் நிறை மட்டும் தனியாவே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் புவியீர்ப்பு முடுக்க மாற்றம் அப்படின்றாங்க. புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு பூமியின் ஆரத்தை சார்ந்தது. அதாவது ஜிங்கிறது எதை சார்ந்தது? ஆரத்தை சார்ந்தது. ஏன்னா இங்க பாருங்க, ஜி இஸ் 1/r² இருக்கா அப்படின்னா இந்த ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கமானது புவியோட ஆரத்தின் இருமடிக்கு எதிர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் இது. சோ இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஜியின் மதிப்பு புவியின் ஆரத்தை சார்ந்தது. ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². சோ இப்ப புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக உள்ளது. புவியோடைய ஆரம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த புவியீர்ப்பு முடுக்கமானது கம்மியா இருக்கும்னு அர்த்தம். இங்க வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா இது ஓவரால் வேல்யூ கம்மியாகி போயிடும். இதுவே இந்த வேல்யூ கம்மியா இருந்துச்சு, அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பரை பெரிய நம்பரால டிவைட் பண்ணனா என்ன ஆகும்? வேல்யூ கம்மியாகி போயிருமா? சோ அதான் இங்க. சோ இந்த ஆரம் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த புவியீர்ப்பு முடுக்கத்துடைய வேல்யூ குறைஞ்சிரும். அதுவே இந்த ஆரம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும். அதான் ஒரு நம்பரை ஒரு பெரிய நம்பரால டிவைட் பண்ணா வேல்யூ கம்மியாகும். அதே ஒரு நம்பரை சின்ன நம்பரால டிவைட் பண்ணா வேல்யூ அதிகமாகும். அதான். சோ இப்ப ஆரம் அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமா இருக்கிறதுனால டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு புவியீர்ப்பு முடுக்கம் ஃபைனலா கிடைக்கக்கூடியது கம்மியா இருக்கும். அதுவே துருவ பகுதியில் ஆர மதிப்பு குறைவாக இருக்கிறதுனால புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமா இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது, நாம் புவியின் தரைப்பகுதியில் இருந்து உயர செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்? மேல போக போக துருவ பகுதி போக போக அந்த புவியீர்ப்பு முடுக்கம்ங்கிறது குறையும் அப்படின்றாங்க, தரைப்பகுதியில இருந்து மேல போனா. ஏன்னா ரேடியஸ் அந்த எர்த்தோட சென்டருக்கும், ஏதாவது இங்க இருக்கீங்க, இங்க இருந்து நீ இந்த பொருளானது புவியோட சர்ஃபேஸ்ல எல்லாமே இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து இங்க ஆறுன்னு எடுத்திருக்கேன். கரெக்டா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா இந்த புவியீர்ப்பு முடுக்கம் என்ன ஆகும்? குறையும். ஓகேங்களா? ஏன்னா இது வேல்யூ அதிகமாயிடுச்சு, இந்த ரேடியஸ் அதிகமா இருந்தா இந்த புவியீர்ப்பு முடுக்கம் குறையும். ஓகேங்களா? இதுதான். இது 2 கான்செப்ட் இருக்கு. 2யுமே தனித்தனியா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு இந்த துருவ பகுதி நிலநடுக்கோட்டு பகுதியை வச்சு சொல்லியிருப்பாங்க. துருவ பகுதி அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில புவியோடைய ஆரம் அப்படிங்கிறது அதிகம். இப்ப நீங்க பாக்குறது இப்படியே கூட எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்.
சோ அப்ப இங்க வந்து புவியோடைய ஆரம் அப்படின்னா இந்த இந்த இது இருக்குல்ல இதுதான் வந்து புவியோடைய ஆரம் இந்த பகுதி. ஓகேங்களா? பட் இதே அளவுக்கு தான் இங்க இருக்குமா அப்படின்னா கிடையாது. இது வந்து இப்படிதான் இருக்கும் பூமி. பூமி வந்து இந்த ஒரு பொசிஷன்ல தான் இருக்குமே தவிர, எக்ஸாக்ட்டா ஸ்பியர் மாரி இப்படி இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் கோணல் மாணலா இப்படித்தான் இருக்கும். பார்க்க ஒரு ஸ்பியர் மாரி இருக்கும். அதனால இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில இதோடைய ஆரமானது அதிகமா இருக்கும். அப்ப நிலநடுக்கோட்டு பகுதியில ஆரம் அதிகமா இருக்கிறதுனால, அதிகமான வேல்யூ ஆரம் இருந்துச்சுன்னா, இந்த புவியீர்ப்பு முடுக்கம் G யோடைய வேல்யூ கம்மியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவே துருவ பகுதியில நம்ம என்ன சொன்னோம்? ஆரம் கம்மியா இருக்கும்னோம். அப்ப துருவ பகுதியில கம்மியா இருக்குன்னா, அப்போ இது புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். இது இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 பொருளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையத்த பத்தி தானே படிக்கிறோம். ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ்ல இல்லாம இந்த தூரத்துல இருக்குன்னா, இப்போ இதோடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து பூமியோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் ஆரம்னு எடுத்துப்போம். ஏன்னா, அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது. அப்ப இது ஆறுங்கும் பொழுது, இங்க டிஸ்டன்ஸ் அதிகமாகுதா? அப்போ உயரமா நம்ம ஒரு பொருள், அதாவது பூமிக்கு மேல உயரம் செல்ல செல்ல, அந்த ஆர மதிப்பானது அதிகரிக்குது. அப்ப அதிகரிச்சுச்சு அப்படின்னா, புவியீர்ப்பு முடுக்கம் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அதுதான் இந்த லைன்ல குடுத்திருப்பாங்க. நம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயரச் செல்ல செல்ல மேல போனோம்னா, இந்த சென்டர் பாயிண்ட்க்கும், இந்த சென்டர் பாயிண்ட்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும். சோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல ஆர் அப்படின்னு சொல்லி கீழ போட்டோம். ஞாபகம் இருக்கா? ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான ஆர்ன்னு போட்டோம். சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அப்போ இங்க இருந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடியது தான் ஆர்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது கீழ இருக்கு. ஓகேவா? சோ இத வச்சு தான் நானு இந்த G உடைய ஃபார்முலாவே மேக் பண்ணேன். அப்ப இந்த இடத்துல ஆர்ங்கிறது என்னது? 2 பொருளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். அப்படிங்கும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா, இந்த G யோட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாகும். இதுவே இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா, இதோட வேல்யூ அதிகமாகும். ஏன்னா எதிர்த்தகவுல இருக்கு. இன்வெர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. அதேபோல் புவியின் அடியாழத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு விசையின் முடுக்க மதிப்பு குறைகிறது. புவியின் மையத்தில் Gயின் மதிப்பு சுழியாகும். இப்ப இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி பல பிசிக்ஸ் பல கான்செப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க இப்ப பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம். இப்பதானே மேம் சொன்னீங்க, இங்க இருந்து ஒரு பொருளுக்கு மேல இருக்கக்கூடிய பொருள் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா, புவியீர்ப்பு முடுக்கமானது குறையும் அப்படின்னு சொன்னீங்க. அக்செப்டபிள் இந்த ஃபார்முலா படி சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க மறுபடியும்? புவியோடைய அடியாழத்திற்கு போம்போது, இப்ப பூமி இப்படி இருக்குன்னா, இப்ப இந்த பாயிண்ட்க்குள்ள நான் போறேன். இப்போ எனக்கும் இந்த பாயிண்ட்க்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை எவ்வளவா இருக்கும் அப்படிங்கும்பொழுது, டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா, எனக்கு புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாகணும்னு தான் நீங்க சொல்லணும். அப்ப ஏன் இங்க குறையுது அப்படின்னு சொல்றீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இந்த மேல அதாவது நம்ம உள்ள போறோம்னா, இந்த மேல இருக்கக்கூடிய மாஸ் இருக்குல்ல, அது நம்ம மேல ஆக்ட் ஆகும். அப்படிங்கும் பொழுது, இந்த ஒரு சில ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகும். சோ, அதனால இந்த புவியீர்ப்பு முடுக்கம் அப்பயும் குறையும். ஓகேங்களா? இதெல்லாம் டீட்டெயில்டா படிச்சா தான் உங்களுக்கு புரியும். அதனால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. புவிப்பரப்புக்கு மேல போக போக தூரமா போனாலும் புவியீர்ப்பு முடுக்கம் குறையும். புவி பரப்புக்கு உள்ள புவிக்கு உள்ள போனீங்கனாலும் புவியீர்ப்பு முடுக்கம் குறையும். அப்போ இந்த G யோட வேல்யூ எங்க சுழியமா இருக்குன்னா, புவியோட இந்த சென்டர் பாயிண்ட்ல 0 ஆயிடும். 0ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகும். மேல போகும்போது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? கீழ வர 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 குறைஞ்சுகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதான். அடுத்தது நிறை மற்றும் எடை. ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். ஆனா புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். நிறை என்பது பொருளின் அடிப்படை பண்பாகும். பொருட்களின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பொருட்களின் அளவாகும். இதன் அலகு கிலோகிராம் ஆகும். அதாவது ஒரு நிறை அப்படின்னா, அந்த பொருள்ல எவ்வளவு பருப்பொருள் இருக்கோ அதுதான் வந்து நிறை. அது மேல எந்த ஒரு ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அதுல இருக்கக்கூடிய பருப்பொருளுடைய அளவு தான் நிறை அப்படிங்கிறது. இதோட யூனிட் என்னன்னா கிலோகிராம் அப்படின்றோம். சோ இப்ப நம்ம வந்து கிலோகிராம் அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடியது வந்து நிறை. அதுவே வெயிட் அப்படின்னா என்னது? எடைனா வேற. எடைனா ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு பொருள் மேல எவ்வளவு ஈர்ப்பு விசை செயல்படுதோ, அப்ப அந்த அந்த ஈர்ப்பு விசையத்தான் வந்து எடைன்னு சொல்லுவோம். நம்ம இங்க போட்ட ஞாபகம் இருக்கா? F = mgன்னு வந்துச்சே எப்பிட்றா அப்படின்னு. சோ அப்ப ஈர்ப்பியல் விசையும் எடையும் சமம். ஏன்னா ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பியல் விசையைத்தான் எடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் F = mg அப்படின்னு இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. அப்ப எடைக்கான ஃபார்முலா என்னன்னா, நிறை இன்டு புவியீர்ப்பு முடுக்கம். அதேதான் mg. F = mg. இந்த இடத்துல புவியீர்ப்பு விசைங்கிறது தான் எடைன்னு ஆச்சு. அப்போ வெயிட் = mg. அப்போ நிறை இன்டு புவியீர்ப்பு முடுக்கம் போட்டீங்கன்னா அதுதான் வெயிட்.
எடை ஒரு வெக்டர் அளவாகும். வெக்டர் அளவு அப்படின்னா இதுக்கு வந்து திசையும் இருக்கு. எந்த திசையை நோக்கி அப்படிங்கிறது இருக்கு. எண் மதிப்பு இருக்கு. அது எப்போது புவியின் மையத்தை நோக்கி செயல்படும். இதோடைய திசை என்னன்னா எப்பவுமே புவியுடைய மையத்தை நோக்கி செயல்படும். எடையானது புவியீர்ப்பு விசையினால் உருவாக்கக்கூடியது. கரெக்டா? புவியீர்ப்பு விசைதான்ட்டோம். அப்படிங்கும் பொழுது புவியீர்ப்பு விசை புவியுடைய மையத்தை நோக்கி செயல்படும். அப்படின்னாச்சு. அப்போ அது எப்போதும் புவியீர்ப்பு மையத்தை நோக்கி செயல்படக்கூடியது. அப்ப இதுக்குன்னு ஒரு திசை இருக்கிறதுனால இது ஒரு வெக்டர் அளவு. அதன் அலகு நியூட்டன். ஃபோர்ஸ்னாவே அதோடைய அலகு என்னதான்? நியூட்டன் தான். இந்த இடத்துல ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? வெயிட்ன்னு சொல்றோம். அப்ப வெயிட் நம்ம எதுல தான் மெஷர் பண்ணும்? நியூட்டன்ல மெஷர் பண்ணும். அதுவே நிறைய தான் எதுல மெஷர் பண்ணுவோம்? கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு புவியியல் இடத்திற்கிடம் மாறுபடுவதால், அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு ஜியோட வேல்யூ என்னன்னு சொன்னோம்? மாறும்னு சொன்னோமா? நிலநடுக்கோட்டு பகுதியில கம்மியா இருக்கும் அண்ட் துருவ பகுதியில அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ஆரத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொன்னோம். அப்ப புவியீர்ப்பு முடுக்கத்தோடைய அளவு ஜியோட வேல்யூ மாறுறதுனால எடையோட மதிப்பும் இடத்திற்கிடம் மாறுபடும். ஏன்னா எடைக்கான ஃபார்முலா என்ன? WM×G தான். அப்ப ஜியோட வேல்யூ மாறுச்சுன்னா இந்த W எடையும் என்ன ஆகும்? மாறும். அப்ப இடத்துக்கிடம் நீங்க இந்தியால ஒரு வேல்யூ இருக்கும் உங்களோட எடை. அதுவே நீங்க அண்டார்டிகா போய் போட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நியூசிலாந்து போய் போட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சேம் வெயிட் அப்படிங்கிறது கிடையாது, இருக்காது. ஓகேங்களா? நிறை மட்டும்தான் சேம். எடைங்கிறது மாறும். இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். பிகாஸ் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இதாகக்கூடியது. ஓகேங்களா? அப்போ 60 கிலோ நிறையுள்ள ஒருவர் பூமியில் 588 எடையுடனும் நிலவில் 97.5 நியூட்டன் எடையுடன் இருப்பார். அவரது நிறை மதிப்பு 60 கிலோ புவியிலும் நிலவிலும் மாறாது. அதாவது நிறை அப்படிங்கிறது எங்கேயுமே மாறாது. அந்த பருப்பொருளுடைய வேல்யூ தான் நிறை. அது மாறாது. எது மாறும் அப்படின்னா எடையானது இடத்திற்கிடமே மாறுபடும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய முடுக்கத்தின் காரணமாக மாறுபடும். புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு விசையினால் உருவாகக்கூடிய அந்த முடுக்கமான புவியீர்ப்பு முடுக்கத்தினால் மாறுபடுகிறது. இதுவே நிலவுடைய அந்த ஈர்ப்பு தன்மையை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? சோ இங்க ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க. இந்த டேபிள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தோற்ற எடை அப்படின்னா என்னன்னு பாத்துருங்க. தோற்ற எடை அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓய்வு நிலையில் உள்ள பொழுது ஒரு ஓய்வு நிலையில் உள்ள போது உள்ள நமது உண்மை எடை ஆக்சுவல் எடை அப்படின்றோம். மேலே அல்லது கீழே நகரும் போது அதே மதிப்பில் இருக்காது. அதாவது நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னா அப்போ ஒரு வெயிட் இருக்கும். ஆனா நம்ம மேலேயும் கீழே மூவ் ஆகுறோம். இப்ப லிஃப்ட்ல மேல போறோம், அடுத்து லிஃப்ட்ல இருந்து கீழே வரோம் அப்படிங்கும் பொழுது அப்ப லிஃப்ட்ல மேல போயிட்டு இருக்கும்போது வெயிட் போட்டு பாத்தீங்கன்னா இடம் மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி லிஃப்ட்ல கீழே வரும்போது உங்களோட வெயிட் போட்டு பாத்தீங்கன்னா மாறும். அப்போ அங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால புவியீர்ப்பு விசை மட்டும் நம்ம மேல ஆக்ட் ஆகல, அந்த மின் தூக்கி செயல்படுவதனால நம்ம மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சோ அதனால நம்மளுடைய எடையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம ஓய்வு நிலையில இருக்கும்போது இருக்கக்கூடியதான் உண்மை எடைன்னு சொல்லக்கூடியது. இந்த உண்மை எடையானது நாம் மேலே அல்லது கீழே நகரும் பொழுது அதே மதிப்பில் இருக்காது, மாறுபடும். ஏன்னா புவியீர்ப்பு விசை மட்டும் செயல்படவில்லை, இன்னும் பிற விசைகள் ஒரு பொருளின் எடையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினால உருவாகக்கூடியதுதான் தோற்ற எடை அப்படின்றாங்க. புரியுதுங்களா? நீங்க இங்க ஓய்வு நிலையில இருக்கீங்கன்னா உங்க மேல வெறும் புவியீர்ப்பு விசை, இப்ப நீங்க உட்கார்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்க மேல ஜஸ்ட் புவியீர்ப்பு விசை மட்டும்தான் செயல்படுது. அதனாலதான் நீங்க பூமியோட சர்ஃபேஸ் மேல இருக்கீங்க. ஓகேவா? சோ அப்ப இப்போ உங்களுடைய எடையை கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் உண்மை எடை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவே நீங்க லிஃப்ட்ல போகும் பொழுதும் உங்க மேல புவியீர்ப்பு விசை ஆக்ட் ஆகும். அதுவும் இல்லாம இந்த லிஃப்ட் உங்களை மேல தூக்கிட்டு போகுதா, அப்போ இந்த புவியீர்ப்புக்கு விசைக்கு எதிரா ஒரு விசைய இந்த லிஃப்ட் உங்க மேல செலுத்துது அப்படிங்கும் பொழுது இதனால உங்களுடைய எடையில மாற்றம் ஏற்படும். நிறையில மாற்றம் ஏற்படாது, எடையில மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? சோ அதனால அந்த ஃபைனலா இந்த மாதிரி எல்லா விஷயம் செயல்படும் பொழுது உங்களுடைய எடை வந்து குறைஞ்ச மாதிரியோ இல்ல அதிகரிச்ச மாதிரியோ தோன்றும். அததான் வந்து தோற்ற எடை, அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நிறை கொண்ட ஒருவர் மின் தூக்கியில் மேலும் கீழுமாக நகர்வதாக கொள்வோம். ஓய்வு நிலையில் அவர் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையின் எடையானது W. ஓய்வு நிலையில அதாவது உண்மையான எடை புவியீர்ப்பு விசையினால மட்டும் அவரோட எடை என்னன்னா W. இது மின்தூக்கியின் தரைப்பரப்பில் கீழ் நோக்கி செங்குத்தாக செயல்படும். இது மின்தூக்கியின் தரைப்பரப்பின் கீழ் நோக்கி செங்குத்தாக செயல்படும். அதான் உங்களுடைய ஓவரால் வெயிட் அப்படிங்கிறது அதான் புவியீர்ப்பு விசை. அது என்ன பண்ணும்? இப்ப நீங்க இந்த லெஃப்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த புவியீர்ப்பு திசை அதாவது கீழ் நோக்கி செயல்படக்கூடியதுதான் உங்களுடைய வெயிட்.
அவரது எடை சமமான எதிர்விசை மின்தூக்கியின் தரைப்பரப்பிலிருந்து செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படும். நியூட்டனுடைய தேர்ட் லா படி ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த அளவுக்கு விசையை நம்மளுடைய வெயிட் அளவுக்கு கீழே கொடுக்குறோம் அப்படின்னா கீழ இருந்து ஒரு விசை நம்மளுக்கு இப்படி மேல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்பதான் நம்மளால ஸ்டேபிளா இருக்க முடியும். அதான் குடுக்குறாங்க. அதற்கு சமமான எதிர்விசை மின்தூக்கியின் தரைப்பரப்பிலிருந்து செங்குத்தாக மேலே செயல்படுகிறது. இது தோற்ற எடை மதிப்பிற்கு R சமமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுதான் அந்த ரியாக்ஷன். அதாவது இந்த ரியாக்ஷனால உருவாக்கக்கூடியதான் தோற்ற எடை அப்படின்றாங்க. மின்தூக்கி நகர்விற்கேற்ப அவரது தோற்ற எடை மதிப்பு மாறுபடும். அது எப்படி மாறுபடும்ங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் நான் சொல்றேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஹார்டா தான் இருக்கும் இது. மின்தூக்கி A என்ற முடுக்க மதிப்பில் மேலே செல்கிறது. அதாவது முடுக்கம் அப்படின்னா என்னது? திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ ஒரு லிஃப்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அது மேல நோக்கி மூவ் ஆகுது. அப்ப மேல் அப்படிங்கிறது ஒரு திசை. அது குறிப்பிட்ட வேகத்துல மூவ் ஆகுது. அப்ப அது ஒரு திசை வேகத்துல மூவ் ஆகுது. ஒரு வெலாசிட்டில லிஃப்ட் மேல போகும். அந்த வெலாசிட்டியில ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் முடுக்கம் அப்படிம்போம். சோ காலத்தை பொறுத்து அந்த லிஃப்டோடைய வெலாசிட்டியில ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் முடுக்கம். அப்ப அந்த லிஃப்டோடைய முடுக்கத்தை A அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆக்சிலரேஷன் திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஏன் எடுத்துக்கிறோம். அப்போ what is the formula for force? F is equals ma. கரெக்டா? அப்போ இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு வெயிட்ட கீழே பூமியை நோக்கி நம்மளுடைய டோட்டல் வெயிட்டும் பூமியை நோக்கி கீழ் நோக்கி செயல்படும். அப்போ அதற்கு சமமான விசையானது மேல நோக்கி செயல்படணும். அதுதான் நியூட்டனுடைய தேர்ட் லா. அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஈக்குவல், அதாவது தொகுப்பயன் விசை அப்படின்னா இப்படி ஒரு விசை செயல்படுது, இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரியாக்ஷன் செயல்படுதுன்னா ஓவராலா இந்த தொகுப்பயன் விசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா ரியாக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது தோற்ற எடை மைனஸ் ஒரிஜினல் வெயிட், தோற்ற எடை மைனஸ் உண்மையான எடை ஈக்குவல் டு தொகுப்பயன் விசை. அந்த தொகுப்பயன் விசை எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா செகண்ட் லா force is equals ma அப்படிங்கிறதுக்கு சமமா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப force is equals ma னா R equal to இந்த W இங்க மைனஸ்ல இருக்கறனால இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆயிடும். அப்ப R equal to இந்த ma plus W அப்படின்னு மாறிடும். அப்ப R equal to W க்கு என்ன ஃபார்முலா? mg. எடைனா என்னது? வெயிட்னா என்னது? மாஸ் இன்டு கிராவிடேஷன், அதாவது கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன். அப்ப mg ன்னு மாத்திக்குவோம். ஓகேங்களா? அப்ப இங்கேயும் m காமனா இருக்கு, இங்கேயும் m காமனா இருக்கிறதுனால m வெளில எடுத்துட்டீங்கன்னா R equal to R னா தோற்ற எடை. அப்ப தோற்ற எடை அப்படிங்கிறது m இன்டு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் பிளஸ் அந்த லிஃப்டோட ஆக்சிலரேஷன் ரெண்டும் சேர்த்ததா இருக்கும். ஓகேங்களா? சோ இதான், அதாவது நீங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். மேம் எதிர் விசை சமமா தானே இருக்கும். அப்ப 0 தானே தொகுப்பயன் விசைங்கும் போது இதுவும் சேம்னா ஆட் பண்ணும்போது 0 ஆயிடும்ல. கரெக்ட். எப்போ? ஓய்வு நிலையில. இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், உட்கார்ந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வெயிட் இந்த பூமி மேல இறங்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வெயிட்டுக்கு, இந்த போர்ஸ்க்கு, இந்த கிராவிடேஷனல் போர்ஸ்னால உருவாகக்கூடிய இந்த வெயிட் ஈக்குவலான ஒரு போர்ஸ் இப்படி பூமியில இருந்து மேல எனக்கு குடுக்கணும். அப்படி குடுத்தாதான் நான் ஸ்டேபிளா இருக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த தொகுப்பயன் விசை அப்படிங்கும் பொழுது இது R, இது W ரெண்டும் சமமா இருக்கிறதுனால இட் ஷுட் பி 0. எப்போ அப்படின்னா ஓய்வு நிலையில. அதுதான் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. W நம்ம கொடுக்கிற விசையும் நான் அதுக்கு ரியாக்ட் ஆகிற விசையும் சமமாக இருக்கும் பொழுது அந்த டோட்டல் ஓவரால் போர்ஸ், ரிசல்டன்ட் போர்ஸ் அப்படிங்கிறது 0 ஆயிடும் அப்படின்றோம். சோ அப்ப இது வந்து இந்த கேஸ்ல கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா நம்ம மின் தூக்கியில மேல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நம்ம ஓய்வு நிலையில இருந்தாதான் இது ரெண்டு ஈக்குவல் போர்ஸா கொடுக்கும் தான். ஆனா அதை தாண்டி இந்த இடத்துல இந்த மின் தூக்கியோடைய முடுக்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த போர்ஸ்ங்கிறது சேஞ்ச் ஆகும். தோற்ற எடை அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? சோ அதுதான். அப்போ m இன்டு g பிளஸ் ஏன்னு வந்துருச்சா? இதே இங்க கொடுக்கும் பொழுது மின்தூக்கி A என்ற முடுக்க மதிப்பில் கீழே நோக்கி நகர்கிறது. இப்படி கீழே வருது அப்படின்னா இப்போ கீழே வரும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த வெயிட் அதிகமா இருக்கும். நீங்க லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா மேல போகும்போது வெயிட் வந்து கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே கீழே வரும்பொழுது வெயிட் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப லிஃப்ட்ல கீழே வரும் பொழுது உங்களுடைய வெயிட் அதிகமா இருக்கும். சோ அதான் வெயிட் மைனஸ் அதுக்கான ரியாக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MAன்றோம். அப்போ இந்த R அப்படிங்கிறது எனக்கு வேணும்னா இந்த MA, ஏதாவது இந்த MA வந்து என்ன ஆகணும்? இந்த W ல இருந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். இந்த R இந்தாண்ட போயிடும். ஓகேங்களா? அதாவது
ஆர் வந்து எனக்கு பிளஸ்ல வேணும். ஓகேங்களா? இந்த ஆர் இந்த சைடுல போகும்போது W = MA + Rன்னு மாறும். எனக்கு தேவை ஆர் மட்டும் தான். அப்ப இந்த MA இந்தாண்ட வரும்போது W - MA = Rன்னு வந்துரும். அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப W எப்படி எழுதலாம்? mg எழுதலாமா? அப்ப mg - MAன்னு எழுதலாமா? M காமனா இருக்கனால வெளில எடுத்துட்டு தோற்ற எடை = G - A. Gங்கிறது கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன். Aங்கிறது லிஃப்ட்டோட ஆக்ஸலரேஷன். அதாவது Gங்கிறது புவியீர்ப்பு விசையினால் உங்க மேல செயல்படக்கூடிய முடுக்கத்தின் அளவு. Aங்கிறது லிஃப்ட்டோடைய மூவ்மெண்ட்னால அதுல அந்த லிஃப்ட்டோடைய திசைவேகத்துல ஏற்படக்கூடிய முடுக்கத்துடைய அளவு. ஓகேங்களா? சோ இதான். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல எப்பவுமே தோற்ற எடையானது அதிகமா தெரியும். மேல போம்போது உங்களுடைய தோற்ற எடை ஆனது அதிகமாக தெரியும். அதனாலதான் R is greater than W. அதுவே அதாவது இங்க mgன்னு இருந்துச்சுன்னா W. ஆனா m into G plus A ஆச்சு. சோ அப்ப எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப R greater than W. அப்ப தோற்ற எடை நிலையாக உள்ளபோது உள்ள எடையை விட அதிகமாக இருக்கும். நார்மலா உங்களுடைய உண்மை எடையை விட லெஃப்ட்ல நீங்க மேல போகும்போது வெயிட் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அதுவே கீழ வரும்பொழுது அப்படியே சல்லுன்னு வரும்பொழுது ஏதோ வெயிட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கான காரணம் இங்க உங்களுக்கு mg-aன்றோம். அப்ப mgன்னு இருந்தாலே நார்மலா ஃபீல் ஆகக்கூடிய வெயிட். அந்த ஜிலயுமே மைனஸ் பண்ணி அதை மல்டிபிள் பண்றதுனால கம்மியாயிடும். அப்போ உங்களுடைய வெயிட் அப்படிங்கிறது கம்மியா இதாவது உண்மையான வெயிட் வந்து அதிகமா இருக்கும். இந்த தோற்ற எடைங்கிறது கம்மியாகுது. அப்ப தோற்ற எடையானது நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம சொன்னோம் ஓய்வில் இருக்கும் பொழுது முடுக்கமானது என்னது 0. ஏன்னா நம்ம ஓய்வுல இருக்கோம்னு ஆச்சு. அப்ப ஓய்வில் இருக்கோம் அப்படின்னா திசைவேகம் கிடையாது. திசைவேகத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் முடுக்கம்போம். அப்ப நம்மளே ஓய்வுல இருக்கோம்னா there is no velocity. There is no velocity means there is no acceleration. அப்ப ஏங்கிறது என்ன ஆயிடும் 0. அப்போ இதே மாதிரி நீங்க ஒரு உங்களுடைய வெயிட் கீழ இறங்குது. அதுக்கு ரியாக்டிவா நியூட்டனுடைய தேர்ட் லா படி ஒரு ஃபோர்ஸ் மேல ஆக்ட் ஆகுது. ஆனா அது ஈக்குவல் ஃபோர்ஸா தான் இருக்கணும்னு ஆச்சு. வேற எந்த ஃபோர்ஸுமே இப்போ உங்க மேல ஆக்ட் ஆகாதனால இந்த 2 ஃபோர்ஸோடைய தொகுப்பெயன் அதாவது இந்த 2 இது வந்து பிளஸ் இது மைனஸ் ஆயிடும். அப்படிங்கும்போது 2மே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஈக்குவல்ங்கும் பொழுது 0ன்னு வந்துரும். அப்ப தொகுப்பெயன் விசை 0 ஆயிடும். அப்போ தொகுப்பெயன் விசை 0னா W - R = 0னா W = என்னது R. அப்ப தோற்ற எடையும் உண்மையான எடையும் ஒரே மாதிரியாக இருக்கும். எப்போ நீங்க நார்மலா இருக்கும் பொழுது உங்களுடைய தோற்ற எடையும் உங்களுடைய உண்மையான எடையும் சமமாக இருக்கும். இதுவே மின்தூக்கியில் புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் கீழே தடையின்றி விழுகின்றது. அதாவது மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் கீழே. அதாவது மின்தூக்கிக்குன்னு எந்த ஒரு முடுக்க மதிப்பும் இல்லாமல் மின்தூக்கியுடைய திசைவேகமானது அந்த திசைவேகமானது புவியீர்ப்பு விசைக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புவியீர்ப்பு விசையினால எவ்வளவு ஃபோர்ஸ்ல ஒருத்தங்க கீழே விழுவாங்களோ அதே ஃபோர்ஸ்ல ஒரு லிஃப்ட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கமா மாறிடும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? லிஃப்டோடைய திசை வேகமானது அதாவது லிஃப்ட்ல வந்து அந்த வேகம் அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசையினால் எவ்வளவு வேகத்துல வர முடியுமோ அந்த மாதிரி வேகத்துல கீழே வந்துச்சு அப்படின்னா புவியீர்ப்பு விசை எவ்வளவோ அதே ஃபோர்ஸ்னால ஒரு லிஃப்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய முடுக்கமும் புவியீர்ப்பு முடுக்கமாக இருக்கும். அப்ப ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஜீன் மாறிடுது. லிஃப்டோட ஆக்சலரேஷன் லிஃப்ட்ல இருக்கக்கூடிய முடுக்கம்ங்கிறது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாயிடும். ஏன்னா அந்த புவியீர்ப்பு விசையினால எவ்வளவு வேகத்துல வருமோ அந்த வேகத்துலதான் அந்த லிஃப்ட் வருது. ஓகேங்களா? சோ அப்ப நார்மலா அந்த லிஃப்டோட ஆக்சலரேஷன்ங்கிறது ஜீன் மாறிடுச்சு அப்படின்னா இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா அதேதான் கீழே வரும் பொழுது உங்களுக்கு என்ன ஃபார்முலா R = ஒரு லிஃப்ட் கீழே வருதுன்னா தோற்ற எடை அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் அப்படின்னும். அப்ப அந்த தோற்ற எடைக்கான ஃபார்முலா என்ன R = W - MA இல்லனா R = M into R = M into G - A இப்போ இந்த ஏங்கிறது அந்த லிஃப்டோட முடுக்கம் அப்படிங்கறத என்னன்னு சொல்லிட்டோம். நம்மளுடைய புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஈக்குவல்ட்டோம். அப்ப இது என்ன ஆயிடும் M into G minus Gன்னு வரும். G minus G என்னது 0. அப்ப M into 0னா என்னதான் 0. அப்ப தோற்ற எடை என்ன ஆயிடுச்சு 0. சோ அப்ப தோற்ற எடை மதிப்பு சுழியாகும் பொழுது நம்மளுக்கு ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபீல் ஆகும். அதான் ஓகேங்களா? அதாவது சேம் ஆயிடுச்சு அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கமும் நாம் பயணிக்கக்கூடிய முடுக்கமும் சேம் ஆயிடுச்சு. அதாவது லிஃப்ட் அதே திசை வேகத்துல வந்து அதனுடைய முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய எடை வந்து 0ன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதான் எடையே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அதான் தோற்ற எடையின் மதிப்பு சுழியாகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா?
சோ இதுல இருந்து நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு லிஃப்ட் மேல போகும்போது வெயிட் அதிகமா இருக்க மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, உங்க மேல புவியீர்ப்பு முடுக்கம் மட்டும் செயல்படல. அந்த லிஃப்ட்டோடைய முடுக்கமும் செயல்படுது. ஓகேங்களா? அதுவே கீழ வரும்பொழுது புவியீர்ப்பு முடுக்கமும் இப்படி செயல்படுது. லிஃப்ட்டோடைய முடுக்கமும் கீழ செயல்படுறதுனால, இது 2லயும் டிஃபரன்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அதுதான் இங்க இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்பொழுது லிஃப்ட்டோடைய முடுக்கம்லாம் எதுவும் கிடையாது. வெறும் நம்மளுடைய முடுக்கம், அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் மட்டும் தான் IMG. ஓகேங்களா? இதுவே நீங்க புவியீர்ப்பு முடுக்கத்து அளவுக்கே கீழ வரீங்க அப்டின்னா, இந்த இடத்துல ஏங்கிறதுக்கு பதிலா ஜீனே மாறிடும். அப்ப 0 ஆயிடும். அப்போ உங்களுடைய வெயிட் அதாவது தோற்ற எடை அப்படிங்கிறது 0 ஆயிடும். எடையே இல்லாத மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் அடுத்து படிக்க போறீங்க. எடை இழப்பு. நீங்கள் கேளிக்கை பூங்கா சென்றபோது அங்கு சுழலும் பெரிய ராட்டினத்தில் விளையாடியது உண்டா? உருண்டோடும் தொடர் வண்டியில் பயணித்தது உண்டா? இதில் மேலும் கீழும் பயணம் செய்யும் பொழுது எவ்விதமாக உணர்கிறீர்கள்? அப்படின்றாங்க. மேலிருந்து கீழே ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் வரும்போது நமது எடை இழப்பது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது அல்லவா? அதாவது மேல இருந்து கீழ வரும்போது ஒரு லைட் ஃபீல் கிடைக்கும். அப்ப உங்களோட எடை அப்படியே குறையிற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் சொல்றாங்க. லிஃப்ட் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வேற ஒண்ணுமே கிடையாது. இது சில சமயங்களில் மின்தூக்கியில் நாம் நகரும்போது ஏற்படலாம் அப்படின்றாங்க. மேலிருந்து கீழே வரும் பொருட்களின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக உள்ளபோது A = G. அதாவது நீங்க லிஃப்ட்ல வரும்போது கூட அந்த லிஃப்டோடைய முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல வெயிட் குறைஞ்சதா ஃபீல் பண்ண மாட்டீங்க. வெயிட்டே இல்லாத மாரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் தடையில்லாமல் தானே விழும் நிலை ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பொருளின் எடை முற்றிலும் குறைந்து சுழி நிலைக்கு வருகிறது அப்படின்றாங்க. ஏன்னா R = M × G - G ங்கும்போது 0 ஆயிடுது. அப்ப R = 0னா தோற்ற எடையானது 0. அப்ப எடையே இல்லாத மாரி ஒரு ஃபீல் வரும். அதுதான் எடையில்லா நிலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? இது எப்போ? இது கேட்பாங்க. எடையில்லா நிலை. அதாவது தோற்ற எடை இழப்பு மற்றும் தோற்ற எடை அதிகரிப்பை வேகமாக சுழலும் பெரிய ராட்டினத்திலும், ஊஞ்சல் ஆடுதல், உருண்டோடும் தொடர் வண்டியிலும் உணரலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வரக்கூடிய அந்த ஆக்ஸலரேஷன், நீங்க வரக்கூடிய அந்த மீடியம் உடைய ஆக்ஸலரேஷனும், அந்த புவியுடைய ஆக்ஸலரேஷனும் சேமா இருந்துச்சு அப்படின்னா, எடை இல்லாத மாரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? புவியீர்ப்பு முடுக்கமும், நீங்கள் பயணிக்கக்கூடிய பொருட்களினுடைய முடுக்கமும் சமமாக இருக்கும் பொழுது இதனை உணர்வோம். புரிஞ்சது தானே என்ன சொல்றேன்னுட்டு? சோ இந்த டேபிள பார்த்துக்கோங்க. நம்ம மேல போகும்பொழுது, மேல ஏங்கிற முடுக்கம் செயல்படுது. ஆனா, நம்மளுடைய புவியீர்ப்பு விசையினால புவியீர்ப்பு முடுக்கமானது ஜிங்கிறது கீழ செயல்படும். ஆப்போசிட்ல இருக்கிறதுனால 2யும் ஆட் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நம்ம ஒரு லிஃப்ட்ல கீழ வரோம் அப்படின்னா, அந்த லிஃப்ட்டோடைய முடுக்கம் அப்படிங்கிறதும் கீழ தான் செயல்படுது. நம்மளுடைய முடுக்கம், அதாவது புவியீர்ப்பு விசையினால் நம்ம மேல ஏற்படக்கூடிய முடுக்கம் கீழ தான் செயல்படுது. 2ம் ஒரே திசையில செயல்பட்டுச்சுன்னா, அதோடைய டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இதுவே நம்ம மூவ் ஆகல அப்படின்னா, அந்த இடத்துல முடுக்கமே இல்ல அப்படின்னா, அதாவது தோற்ற எடையும், ஒரிஜினல் எடையும் சேமா இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஏங்கிறது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப எம்ஜி தான். ஓகேவா? இதுவே நம்ம முடுக்கம், அதாவது புவியீர்ப்பு விசையினால் எவ்வளவு முடுக்கம் அடையுமோ, அதே அளவுக்கு, அதே ஆக்ஸலரேஷன்ல நம்ம வேற ஒரு பொருள்ல அதே ஆக்ஸலரேஷன்ல கீழ வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வெயிட் எதுவுமே இல்லாத மாரி ஃபீல் ஆகும். அதுதான் இந்த எடையில்லா அப்படிங்கிறது. அதாவது எடையில்லா நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த லெசன்ஸ். இதுல விண்வெளி வீரர்கள பத்தி நம்மளுக்கு ஒரு தவறான கருத்து இருக்கும். விண்வெளி வீரர்கள் வந்து ஏன் மிதக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது? அங்க புவியீர்ப்பு விசை இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறான கருத்து. சோ அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புவியினை சுற்றி வரும் விண்கலங்களில் வேலை செய்யும் விண்வெளி வீரர் அங்கு புவியீர்ப்பு விசை இல்லாதாலே மிதக்கிறார்கள் என நாம் நினைக்கின்றோம். அது தவறான கூற்றாகும். அதாவது விண்வெளி வீரர்கள் வந்து எடை இழக்கிறது மாதிரி தோன்றக்கூடிய அந்த பிம்பமானது தவறானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க புவியீர்ப்பு விசை இல்லாதனால அவங்க மிதக்கல. வேற ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா விண்வெளி வீரர் உண்மையில் மிதப்பதே கிடையாது. விண்கலன் மிக அதிக சுற்றியக்க திசைவேகத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன ஆகும்னா ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்காது.
ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன ஆகும்? மூவ் ஆகும். சோ அப்ப ஒரு பொருள் மூவ் ஆகுது, ஒரு பர்ட்டிகுலர் திசையில மூவ் ஆகுதுன்னா அததான் நம்ம என்ன சொல்லுவோம்? திசை வேகம்னு சொல்லுவோம். அது அதிக திசை வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த திசை வேகத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் முடுக்கம்போம். அப்போ அந்த பொருள், அந்த விண்கலத்துக்குன்னு ஒரு முடுக்கம் இருக்கும். விண்கலம் ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் மூவ் ஆயிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பொருள் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாவே அதோடைய திசை வேகத்துல மாற்றமானது ஏற்படும். பிகாஸ் பல்வேறு விசைகள் அதன் மீது செயல்படுவதனால் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தினை தான் நம்ம முடுக்கம்னு சொல்றோம். அப்போ விண்கலத்துக்கும் ஒரு முடுக்கம் இருக்கும். அதோடைய திசைவேக மாறுபாட்டை பொறுத்து ஒரு முடுக்கம் இருக்கும். அதான் அவர் அக்களத்துடன் இணைந்து சமவேகத்தில் நகர்கிறார். அப்ப அந்த விண்கலத்துல இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த விண்கலம் எவ்வளவு வேகத்துல போதோ அதே வேகத்துல அவங்களும் பயணிச்சிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டுலாம் இருக்க முடியாது. அந்த விண்கலம் எவ்வளவு வேகத்துல பயணிக்குதோ அதே வேகத்துல அவங்களும் பயணிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய முடுக்கம், அதாவது அவங்க மேல ஆக்ட் ஆகக்கூடிய முடுக்கமும், அந்த விண்கலத்தோடைய முடுக்கமும், அதாவது அவங்களுடைய திசைவேகம், அவங்களும் அந்த விண்கலத்தோடைய திசையில, விண்கலத்தோட திசை வேகத்துல, விண்கலத்தோட முடுக்கத்துக்கு சமமா தான் செயல்படுவாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல அவங்களுடைய முடுக்கமும் அந்த விண்கலத்துடைய முடுக்கமும் சமமாக இருப்பதனால் 2 முடுக்கமும் சமமா இருந்தா அவங்களுடைய முடுக்கமும் அந்த விண்கலத்துடைய முடுக்கமும் சமமாக இருந்தால் என்ன ஆயிடும்? 0ன்னு ஆயிடும். அப்பொழுது அவரது தோற்ற எடையானது சுழி மதிப்பை அடைவிடும். அதாவது தடையின்றி விழும் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. தடையின்றி விழும் நிலைனா பறக்கிற நிலை, வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுதான். சோ அவர் அக்கலத்துடன் எடையற்ற நிலையில் காணப்படுகிறார். சோ 2 ஒரே மாதிரி இருக்கறனால எடையற்ற நிலையில் அறிகிறார்கள். இதுதான் நம்மளுக்கு இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அடுத்தது இங்க நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள். இவ்ளோ நேரம் இந்த ஈர்ப்பு விசையை பத்தி பார்த்தோம்ல. எதுக்காக அப்படின்னா, அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிணாமங்களை அளவிட பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுகிறது. புவியின் நிறை, ஆரம், புவி ஈர்ப்பு முடுக்கம் முதலியவை துல்லியமாக கணக்கிட இந்த ஈர்ப்பியல் விதிகள் தேவைப்படுகிறது. ஏன்னா புவியோடைய நிறை மாஸ் கண்டுபிடிச்சோம். அப்ப எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? இந்த ஈர்ப்பியல் விதியை வச்சுதானே இந்த இடத்துல புவியுடைய நிறையை கண்டுபிடிச்சோம். கரெக்டா? மாஸ். அப்ப இந்த புவி ஈர்ப்பு விசையினாலதான் புவி ஈர்ப்பு முடுக்கம் வருது. சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சு? புவி ஈர்ப்பியல், பொது ஈர்ப்பியல் விதி அப்படிங்கிற அந்த ஈர்ப்பியல் விதியில தான் கண்டுபிடிச்சோம். கரெக்டா? சோ அப்ப இந்த மாதிரி ஒரு பொருளுடைய, அதாவது புவியுடைய நிறையை கண்டுபிடிப்பதற்கும் பொருளின் நிறை, அடுத்தது புவியோடைய ஆரத்தையும் அதே ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அதுலயே ஜியும் கண்டுபிடிச்சுக்கலாம். M6G. இது 3மே சாரி, இந்த ஸ்மால் ஜி இது எல்லாமே அந்த ஃபார்முலால இருந்துச்சு. அப்ப ஈர்ப்பியல் விதி ஃபார்முலா வச்சு அந்த கான்செப்ட் வச்சுதான் இத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்கவும் இவ்விதி உதவுகிறது. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சில நேரங்களில் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு அருகில் இல்ல கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும். அதாவது ஒரு சில நேரங்கள்ல கோள்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விண்மீன்கள் வந்து விழப்போகுது அப்படின்னா, அது அந்த கோள்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அங்கிருந்து வரக்கூடிய அந்த விண்பொருளுடைய வேகம் என்ன? அந்த பொருளுடைய நிறை எவ்வளவு இருக்கு? அது ஒருவேளை வந்து எந்த ஃபோர்ஸ்ல பூமிய ஹிட் பண்ணும்? அப்படி ஹிட் பண்ணுச்சுன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? இந்த மாதிரி பல வானவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஈர்ப்பியல் விதி தேவைப்படுது. ஓகேங்களா? சோ அதான். அந்நேரங்கள் விண்மீன்களின் நிறையினை அளவிட இந்த விதியானது பயன்படுகிறது. தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியீர்ப்பு விசையை சார்ந்து அமைகிறது. அதாவது பூமியோடைய கீழ்ப்பகுதியை நோக்கி ஏன் வேர்கள் போகுது அப்படின்னா, புவியீர்ப்பு விசையினாலதான் பூமியோடைய கீழ்ப்பகுதியை நோக்கி வேர்கள் போகுது. இதுவே வேற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா, இந்த பூமியில இருந்து அந்த விதையில இருந்து இப்போ ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விதை முளைக்க போகுது. அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் இருக்கும்போது முளைக்கும். அந்த முளைக்கும் பொழுது ஒருவேளை விசை மேல் பகுதியில அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த வேர் மேல போற மாரி போயிடும். சோ அந்த மாரி பல காரணங்கள் இருக்கு. ஓகேங்களா? இதான். சோ வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியீர்ப்பு விசையினை சார்ந்து அமைவது புவித்திசை சார்பு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வை விளக்க இவ்விதி பயன்படுகிறது. ஈர்ப்பு விசையின் காரணமாகத்தான் வேர்களானது உள்நோக்கி போகின்றது அப்படின்றாங்க. இந்நிகழ்வை விண்வெளி பொருட்கள் பாதையினை வரையறை செய்வதற்கும் இந்த விதி பயன்படுகிறது. விண்வெளி பொருட்கள் அப்படின்னா விண்கலங்கள்லாம் இருக்குல்ல, விண்பொருட்கள்னா விண்கலங்கள். நம்ம ஒரு சேட்டலைட் அனுப்புறோம். அந்த சேட்டலைட்ட எவ்வளோ
ஆர்பிட்ஸ்ல வந்து வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஈர்ப்பியல் விதியை பொறுத்துதான். ஏன்னா அந்த சேட்டலைட் வந்து இப்ப பூமி இங்க இருக்குன்னா அந்த சேட்டலைட் வந்து இது பூமி இயங்குறதுக்கு ஏத்த மாதிரி இயங்கணும். அப்ப இந்த பூமியில இருந்து ஒரு ஈர்ப்பு விசை கரெக்டா செயல்படுத்தினா மட்டும்தான். சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பியல் விசை காரணமா தான் இங்க நிலைநிறுத்தி இப்படி போகவே முடியுது. சும்மாலாம் போய் அங்க நின்ற முடியாது. ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை செயல்பட்டால் மட்டும்தான் பூமிக்கு மேல அது ஒரு குறிப்பிட்ட திசை, ஒரு தூரத்துல ஒரு குறிப்பிட்ட வேகத்துல அதனால பயணிக்கவே முடியும். ஓகேங்களா? சோ இவ்ளோ தூரம் அதாவது இந்த 3 வகுப்புகள நம்ம படிச்சதுதான் வந்து இங்க நினைவில் கொள்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. நினைவில் கொள்க என்ன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே படிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவ்வளவு நேரம் நீங்க படிச்சத ஒரு ரீகால் பண்ற மாரி இருக்கும். அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. அதனால இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இயந்திரவியல்னா என்னது? ஒரு பொருள் மீது ஒரு விசை செயல்பட்டால், அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துமோ, அததான் வந்து இயந்திரவியல் அப்படிங்கிற அறிவியல் அத படிக்கக்கூடியது தான் இயந்திரவியல் அப்படிங்கக்கூடியது. அடுத்தது இத 2ஆ பிரிப்பாங்க. நிலையியல், இயங்கியல்னு. நிலையியல் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கும் பொழுது, அந்த பொருள் மேல ஒரு விசை செயல்பட்டுச்சுன்னா, அது எப்படி அது அதோடைய விளைவுகள் எப்படி இருக்குமோ அத படிக்கிறது தான் வந்து நிலையியல். அதே இயங்கியல் அப்படின்னா, ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, அப்ப அந்த பொருள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? அந்த விளைவுகளை பற்றி படிக்கக்கூடியது தான் இயங்கியல் அப்படிங்கிறது. ஆனா இந்த இயங்கியலையே மறுபடியும் 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு இயக்கவியல், இன்னொன்னு இயக்க விசையியல். இயக்கவியல் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் இயக்க நிலையில இருக்கும் பொழுது, அந்த பொருளின் மீது ஏற்படக்கூடிய விசையினால் ஏற்படக்கூடிய விளைவை பற்றி படிக்கிறது தான் இயக்கவியல்னு படிச்சோம். அதாவது இயக்கவியல்னு படிச்சோம். அதுல இயக்கவியல் என்னன்னா, இந்த ஃபோர்ஸ்னாலதான் இந்த பொருள்ல மாற்றமே ஏற்படுது. சோ அப்ப இந்த ஃபோர்ஸ பத்தி நான் கண்டுக்காம, ஜஸ்ட் இங்க என்ன விளைவு ஏற்படுதோ அத பத்தி மட்டும் படிச்சேன்னா அது இயக்கவியல். அதுவே இந்த ஃபோர்ஸ்னால ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுனால இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அந்த மாற்றங்களுக்கு காரணமான விசை என்ன, அந்த விசைய பத்தி சேர்த்து படிச்சேன்னா இயக்க விசையியல். ஓகேங்களா? தன் மீது சமமற்ற புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருளானது தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இப்பண்பினை நிலைமம் என்று அழைக்கின்றோம். அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருந்தா ஓய்வு நிலையில இருக்கும். இயக்க நிலையில இருந்தா இயக்க நிலையில இருக்கும். எப்போ வரைக்கும் அது மேல வேற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அதே நிலையில இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிலைமத்த 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னுட்டு. நகரும் பொருட்களின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலனுக்கு சமமான அளவு உந்தம். அதாவது உந்தம் மொமெண்டம் அப்படின்னா என்னது? The product of mass into velocity is called உந்தம். அதாவது மொமெண்டம். ஓகேங்களா? அப்ப P equal to M into V. நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் தான் உந்தம். உந்தத்தின் திசையானது விசையின் திசையை பொறுத்தே அமையும். இதன் மீது செயல்படக்கூடிய விசையின் திசையை பொறுத்தே அமையும். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவைகளின் மொத்த விளைவை ஒரு தனித்த விசையின் மூலம் அளவிடலாம். அதாவது ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படுது. ஒரு 10 நியூட்டன் போட்டு சொல்லு, இந்தாண்ட ஒரு 20 நியூட்டன், அடுத்தது இந்தாண்ட இருந்து ஒரு 15 நியூட்டன், அடுத்தது இந்தாண்ட இருந்து ஒரு 30 நியூட்டன், இப்படி பல்வேறு விசைகள் செயல்படுது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு விசையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. மொத்தமா இத கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அததான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 10 + 15 எவ்வளவு? மொத்தமா 25. இந்த டைரக்ஷன்ல இருந்து வருது. இந்த டைரக்ஷன்ல இருந்து எவ்வளவு வருது? 50. அப்போ இந்த 50 இந்த 25னா இந்த 25க்கு இதுல இருந்து ஒரு 25 காம்பன்சேட் பண்ணிடும். பேலன்ஸ் பண்ணிடும். மீதி இருக்க அந்த 25 நியூட்டன்ங்கிறது தான் அந்த பொருள் மேல ஒரு விளைவை ஏற்படுத்தும். அதுதான் அந்த பொருளுடைய இயக்கத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப அத வச்சு மட்டுமே என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். அங்க என்னென்ன விளைவு இருக்குன்னு. சோ அந்த தனித்த விசைதான் தொகுப்பயன் விசை. அதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அடுத்தது இரட்டையின் திருப்புத்திறன் மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண் மதிப்பு மற்றும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இவைகளின் பெருக்கற்பலன் மதிப்பிற்கு சமமாகும் அப்படின்றாங்க. இரட்டைனா கப்பல். கப்பலோடைய ஆஹ் கப்பல்ல வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதே மாதிரி இந்தாண்ட ஒரு அதுக்கு ஆப்போசிட்ல ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். சோ இப்படி ஆக்ட் ஆகும் பொழுது இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அதுதான் வந்து கப்பலோடைய திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா திருப்புத்திறன்னா விசை இன்ட்டு இடைப்பட்ட தூரம். இங்க கப்பலோடைய திருப்புத்திறன் போது இந்த 2 விசைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் இன்ட்டு எஃப், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எஸ்ன்னு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஏன்னா 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எஸ்ன்னு எடுத்திருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி இருக்கும். அதான் இங்க கொடுத்திருக்கான். அடுத்தது திருப்புத்திறனின் திசை பொருட்களில் வலஞ்சுழியாக இருப்பின், வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா எதிர்குறியாகவும், இதுவே இந்த திருப்புத்திறனுடைய
இடஞ்சுழியாக இருந்துச்சுன்னா நேர்குறி பிளஸ்ஸையும், ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா பிளஸ்னு போடணும். எதை? டார்க்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? அடுத்தது விசையின் அலகு SI முறையில் நியூட்டன், அதுவே CGS முறையில் என்னது? டைன். 1 நியூட்டன் அப்படின்னா என்னது? 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதுவே 1 டைன்னா என்னது? 1 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இல்லைன்னா கால்குலேஷன் போட முடியாது. கணத்தாக்கு விசை J அப்படின்னா என்னது? F into T. எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் எவ்வளவு டைம் எடுத்துக்குது, அவ்வளவுதான். அதுதான் வந்து கணத்தாக்கு விசை. சோ அப்ப காலத்தையும் விசையையும் காலத்தையும் பெருக்கல் பண்ணுக்கு சமமாகும் கணத்தாக்கு அப்படிங்கிறது. புவியீர்ப்பு முடுக்கம் G அப்படிங்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரம் அதிகமாக இருக்கும். அதனால புவியீர்ப்பு முடுக்கம் என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். ஆரம் அதிகமாக இருந்தால் முடுக்கமானது குறைவாக இருக்கும். ஆரம் குறைவாக இருந்தால் முடுக்கமானது, புவியீர்ப்பு முடுக்கமானது அதிகமாக இருக்கும். அதனாலதான் துருவ பகுதியில புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கு. ஏன்னா துருவ பகுதியில புவியினுடைய ஆரம் குறைவாக இருக்கும். எல்லாரும் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி பூமி இப்படி எக்ஸாக்டா சர்க்குலரா இல்ல. அதனால ஆரம்ங்கிறது எல்லா பக்கமும் ஒரு சர்க்குலருக்கு எப்படி ஈக்குவலா இருக்குமோ அப்படி இருக்காது பூமிக்கு. பூமி வந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன்ல தான் இருக்கும். சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆரம் வேற, இங்க இருக்கக்கூடிய ஆரம் வேறையா இருக்கும். ஓகேங்களா? ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என அழைக்கப்படுகிறது. இது நம்ம ஆல்ரெடி படிச்சோம். F is equals ma. இந்த ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது புவியுடைய ஈர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடியதா இருந்தா அது புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப mgன்னு மாத்துவாங்க. அப்ப force is equals mgனா W equal to mg. ஓகேங்களா? இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். புவியீர்ப்பு விசை மட்டுமின்றி இன்ன பிற விசைகள் ஒரு பொருளின் எடையில் மாற்றம் ஏற்படும். அதாவது நம்ம லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம மேல புவியீர்ப்பு விசை மட்டும் நடக்காது. லிஃப்டோடைய விசையும் நம்ம மேல செயல்படும். அந்த மாதிரி செயல்படும் பொழுது புவியீர்ப்பு விசை மட்டும் செயல்படும் போது இருக்கிறது உண்மையான எடை. ஆனா புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லாம மத்த விசைகளும் செயல்படும் பொழுது நம்மளுடைய எடையானது இழக்கிற மாதிரியோ அல்லது அதிகரிக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் வரும். அதுதான் வந்து தோற்ற எடை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலிருந்து கீழே வரும் பொழுது முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக உள்ள பொழுது, மேலிருந்து ஒரு பொருள் கீழே வருது அப்படின்னா புவியீர்ப்பு விசையினால எவ்வளவு வேகத்துல வருமோ அதே வேகத்துல இந்த பொருள் வந்துச்சுன்னா புவியீர்ப்பு முடுக்கம் தான் இந்த பொருளுடைய முடுக்கமா இருக்கும். அப்ப இந்த பொருளின் முடுக்கமானது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமா இருந்துச்சுன்னா எடையானது முற்றிலும் சுழிநிலைக்கு வரும். அப்ப சுழிநிலைக்கு வந்துச்சுன்னா எடையில்லா நிலை ஜீரோன்னு வந்துச்சுன்னா வெயிட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா கிராவிடேஷனல் மைனஸ் கிராவிடேஷனல், நம்மளுடைய கிராவிடேஷனுங்கிறது நார்மலா வர கிராவிடேஷனுக்கு சமம். அப்ப ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுப்பீங்க. ரெண்டு ஈக்குவல் போது டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன ஆயிடும்? ஜீரோ ஆயிடும். அப்ப W equal to M into G minus G போது ஜீரோ ஜீரோ G minus G ஜீரோ ஆயிடும். அப்ப W equal to ஜீரோன்னு வந்துடும். அப்ப வெயிட் ஈக்குவல் டு ஜீரோனா எடையில்லா நிலை. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணும்னா எடையே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். ஓகேங்களா? சோ இதுதான். சோ அடுத்த வகுப்புல இப்பயே ஆல்ரெடி ஒரு 1 hour 21 மினிட்ஸ்க்கு பக்கம் ஆயிடுச்சு. சோ இந்த கிளாஸ் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய கிளாஸா இருக்கு. மொத்தமா 3 பார்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்த 4வது பார்ட் வரப்போகுது. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது பார்ட்ல வந்து உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரி கணக்குகள், அதுக்கு அடுத்தது இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறத அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? For more videos, stay tuned with Be a Book. Thank you.